ஒரு ராஜபுத்திர சேனாதிபதி தனியாக எதிரி நாட்டுக்குள் நுழைகிறார். அவரின் இலக்கு சிறையில் இருக்கும் ஒரு ராஜகுமாரியை காப்பாற்றுவது. ஆனால் அந்த அரண்மனையின் உள்ளே அவருக்காக காத்திருப்பது ஒரு எதிரி மட்டும் இல்லை. துரோகம் செய்ய தயாரான ஒரு வீரன், மரணத்தை தேர்ந்தெடுத்த ஒரு ராஜபுத்திரி மற்றும் யாருக்கும் புரியாத ஒரு மர்மமான காட்சி. ஒரு கத்தி பறக்கிறது, ஒரு சேனாதிபதி சாய்கிறான், ஒரு நகரம் முழுவதும் சைன்யம் சூழ்கிறது. இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒரு மோதிரம் மட்டும் 3 உயிர்களையும் விதியையும் மாற்றப் போகிறது. அது எப்படி? தமிழின் புகழ்பெற்ற வரலாற்று நாவலாசிரியர் திரு சாண்டிலன் அவர்கள் எழுதிய உதயபானம் என்ற இந்த பரபரப்பான வரலாற்று கதையை இப்போது கேட்கலாமா? அத்தியாயம் 1. கண்முன் எழுந்த கதை. பானு அஸ்தமிக்கும் சமயத்தில் சேனாதிபதி உதயபானு தனது கத்தியை தாழ்த்தி அதிலிருந்த இரத்தத்தையும் சதைப்பற்றுகளையும் இடது கையால் துடைத்தெறிந்தார். எதிரியின் கத்தி காயங்களிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டு ஜெயஸ்ரீயுடன் ஜுவல்லித்த அவன் முகத்துக்கும் செக்கச் சிவேல் என்று மேற்திசையில் மறைந்து கொண்டிருந்த சூரிய பிம்பத்திற்கும் அந்த சமயத்தில் வித்தியாசம் ஏதும் தெரியவில்லை. ராஜபுத்திர உதயசூரியனின் கத்தி பலம் அன்று முகலாய வம்சத்தின் அஸ்தமனத்துக்கு அடியோலி விட்டது. அவுரங்கசீப்பின் சேனாதிபதி நூர் அலி வேகமாக தன் படைகளுடன் புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்தான். உதயபானு பக்கத்தில் இருந்த பாறையின் மீது உட்கார்ந்து கொண்டு சிறிது நேரம் யுத்தகலத்தை கவனித்தான். சுற்றுமுற்றும் வெட்டி சாய்க்கப்பட்டு இரத்தத்தில் உருண்டு கொண்டிருந்த ராஜபுத்திரர்களின் சிரசுகளையும் உடல்களையும் மாறி மாறி பார்த்து பெருமூச்சு விட்டான். வெட்டப்பட்டவுடன் துடித்து நின்ற உடல்கள் சில, ஆழமான காயத்தால் உயிர் போகும் நிலையில் துடித்து கொண்டிருந்த சடலங்கள் சில, ஆகாயத்தை கண்களால் வெறித்து பார்த்த தலைகள் சில, உலகத்தின் அவல நிலையை பார்க்க செய்யாமலையோ என்னவோ கண்களை மூடி பற்களை காட்டி சிரித்த முண்டங்கள் சில. இப்படி பலபடி பயங்கரமாய் இருந்த அந்த காட்சியை கண்டு வீரனான அவன் மனமும் சோகக்கடலில் ஆழ்ந்தது. விரோதிகளின் ஆதிக்க ஆசையும் சுதந்திர வீரர்களின் சுய கௌரவமும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் போது உலகத்தில் ஏற்படும் அந்த கோரக்காட்சி வீரனான அவன் உள்ளத்தையும் சிறிது கலக்கியது. அந்த கோரக்காட்சியை காண காண ராஜபுத்திரர்களின் சுயநலமும் அவன் கண்ணுக்கு எதிரில் எழுந்து தாண்டவமாடியது. அக்பரிடம் மந்திரி பதவி பெற எவ்வளவு ராஜபுத்திர சிம்மங்கள் தங்கள் சகோதரிகளையும் பெண்களையும் முகலாயர்களுக்கு பத்தினியாக்கி இருக்கிறார்கள். ராஜபுத்திர குடும்பங்களுக்குள் ஏற்பட்ட சண்டைக்காக வஞ்சம் தீர்த்து கொள்ள 3ஆம் பேர்வழியின் நட்பை நாடியவர்கள் எவ்வளவு பேர்! இதையெல்லாம் சிந்திக்க சிந்திக்க உதயபானுவின் மனக்கஷ்டமும் கொந்தளிப்பும் அதிகமாகிறது. மூதாதையர்கள் அன்று சிருஷ்டித்து விட்டு போன சில்லறை சண்டைகளால் அல்லவா இவ்வளவு தோல்விக்கு பின்னும் முகலாயரை தலைநிமிர்ந்து இருக்கச் செய்கின்றன. இல்லாது போனால் பட்டி வம்ச ராஜகுமார்களின் தேசத்தை நோக்கி நூர் அலி தைரியமாக பின்வாங்குவானா என்று உதயபானு சிந்தித்தான். அன்று உதயபானு அடைந்திருந்தது பெரு வெற்றிதான். அவனும் அவனுடைய ஜோடாத்த வீரர்களும் அடைந்த 2வது வெற்றியது. முதலாக அவன் பத்ரஜூன் முன்பாக தோன்றி முகலாயரை முறியடித்தது. அவர்கள் பீரங்கியெல்லாம் கைப்பற்றிய செய்தியால் முகலாயர்கள் மிரள, ராஜபுத்திரர் பெருமிதம் கொள்ள உதயபானுவின் பெயர் பெரும் பிரசித்தி பெற்றுவிட்டதென்றால், இந்த 2ஆம் முறை கைவிட்ட பீரங்களை கைப்பற்ற நூர் அலி முயன்று தோற்றோடியதால் அவன் பெயர் இன்னும் ஒளிபெறும் நிலையில் இருந்தது. அந்த நிலை அவனுக்கு தெரிந்திருந்தும் அது மகிழ்ச்சி அளிப்பதற்கு பதில் கவலையே அளித்தது. பட்டிகளின் தலைநகர் மட்டும் நூர் அலி எட்டிவிட்டால் அவனை தாக்குவதோ பிடிப்பதோ முறியடிப்பதோ அத்தனை சுலபம் அல்ல என்று உதயபானு உணர்ந்தே இருந்தான். ஆகையால் பட்டி வம்சத்தாரை உள்ளுர நிந்திக்கவும் செய்தான். அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த ராஜபுத்திர சுதந்திர போராட்டில் பட்டி வம்ச ராஜபுத்திரர்கள் அதுவரையில் சம்பந்தப்படவில்லை. கச்சவர்களும் ராதோர்களும் குழுமி முகலாய பேரரசை அவுரங்கசீப் முன் இணையற்ற சக்தியை அளிக்க முயன்று திரண்டு கொண்டிருந்த சமயத்தில் பட்டிகள் மட்டும் தனித்து நின்றனர். மற்ற ராஜபுத்திரர்கள் எத்தனையோ தூதனுப்பியும் பட்டிகள் சிறிதும் அசையவில்லை. அத்தகைய தூதின் ஆரம்ப கதையில் ஏற்பட்ட ஒரு சிறு சம்பவம், சிறு சிக்கல் பட்டி வம்சத்தவரான சுலபசம்பனின் தீராத விரோதத்தையும் ராஜபுத்திரர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது. அப்பொழுது தூதுவனாக சென்றவன் உதயபானுதான். அந்த பழைய கதை அன்று மாலையில் அந்த கோர யுத்தங்களில் அவன் கண்முன் எழுந்தது. பழைய கதையானாலும் சுவையான கதை அது. அந்த கதை மட்டுமல்ல, அவன் கண்முன் எழுந்தது. அந்த கதைக்கு அஸ்திவாரமான அசானிகுல குமாரிகளும் எழுந்தனர். அசானிகுல அரசகுமாரிகளான வசுமதி சகோதரிகளின் அழகை பற்றி அந்த காலத்தில் கேள்விப்படாதவர்களே கிடையாது. பூத்து காய்த்து குலுங்கும் புஷ்பச் செடிகள் போல யௌவனம் எய்தி நின்ற அந்த ராஜகுமாரிகளை பற்றிய புகழ்ச்சி பாடல்கள் ராஜபுதனம் எங்கும் ஒலித்தன. கூட்டு சந்தைகளிலும் சரி, கோயில் குளங்களிலும் சரி, கும்பல் கூடும் இடங்களிலெல்லாம் அவர்கள் அழகையும் துணிவையும் வர்ணிப்பதே திருப்பாடல்களின் வேலையாக போய்விட்டது. அவர்கள் திருமணத்திற்காக மட்டும் பட்டி வம்சத்து தலைவனான சுயவரம் வைத்திருந்தால் அதன் பொருட்டாகவே ராஜபுதனம் ரணகளம் ஆகியிருக்கும். நல்ல வேளையாக ரணகளப் பொறுப்பை அவுரங்கசீப் ஏற்றுக்கொண்டு விட்டதால்
பட்டி அரசர்கள் தலையில் அந்த வீண் பழி சாரவில்லை. யுத்த பேரிகையின் சப்தத்தில் திருப்பாடல்களின் பாட்டு சிறிதே அடங்கி நின்றது. ராஜபுத்திரம் அழகை நினைத்து கவிதை பருகுவதை நிறுத்தி எதிரி அழிவை நினைத்து கத்தியை உருவியது. ஆனால் அசோனி வம்ச சகோதரிகள் 2 பேர் மட்டும் மறக்கவில்லை. வசுமதியை எப்படியும் மணக்க வேண்டும் என்று உறுதி கொண்ட பட்டி வம்ச ராஜகுமாரன் சுபலசிம்மன் ஒருவன், அவுரங்கசீப்பின் சேனாதிபதி நூர் அலி மற்றொருவன். வசுமதியும் அவன் சகோதரி அருணாவும் சுலபசிம்மனுக்கு மாமன் வழியில் உறவாக வேண்டும். பட்டி வம்ச தலைவர்கள் கிழவர்களுக்கு இயற்கையாக உள்ள குணத்தால் சுபலசிம்மனுக்கும் வசுமதிக்கும் குழந்தை பருவம் முதலே முடிச்சு போட்டிருந்தார்கள். ராஜ்ய காரணங்களும் இந்த சம்பந்தத்திற்கு பக்கபலமாய் நின்றன. அசானி வீரர்கள் ராஜவதனத்தில் மிக பிரசித்தி பெற்றவர்கள். அவர்கள் துணை மட்டும் இருந்துவிட்டால் பட்டி வம்சத்தின் செல்வாக்கு ராஜவதனத்தில் ஓங்கும் என்று பெரியவர்கள் நினைத்தார்கள். சிறுவர்களுக்கும் இது சம்மதமாய் இருந்தது. குழந்தைகள் முதலே சுபலசிம்மனும் வசுமதியும் கணவன் மனைவி என்ற முறையில் விளையாடுவார்கள். பட்டி அரசர்களின் அரண்மனை தோட்டங்களில் ஊஞ்சலாடுவார்கள். சுபலசிம்மன் தனது கத்தியை நடுவான், வசுமதி அதற்கு மாலை தொடுத்து சூட்டுவாள். கத்திக்கு மாலையுடையதை புருஷனுக்கு மாலையுடையது போலவே ராஜவதனத்து பெண்கள் கருதி வந்தார்கள். சின்னஞ்சிறு வயதாயிருந்தபோது இப்படி நடந்த விளையாட்டு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் புத்தி தெரிந்து சிறிது மாறியது. வயதாக சுபலசிம்மனை கண்டால் வசுமதி மறைய ஆரம்பித்தாள். மறையும் பொருள் மீது மனிதனுக்கு ஏற்படும் ஆசையும் மோகமும் சுபலசிம்மனுக்கு தீவிரமாக ஏற்பட்டு பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. அப்பொழுது அவனுக்கு ஆறுதலூட்டும் கருவியாக இருந்தவள் இளைய சகோதரி அருணா. அருணா அப்படி ரொம்ப சிறியவள் அல்ல. வசுமதிக்கும் அவளுக்கும் 2 வயதுதான் வித்தியாசம். பெண்மை பூர்த்தியாவதற்காக முகப்பொலிவு அவள் முகத்தில் ஏற்கனவே காண ஆரம்பித்து விட்டது. ஆனால் சுபலசிம்மனுக்கு வசுமதியும் ஏன் இவ்வளவு ஜாடமடியாகவும் திருட்டுத்தனமாகவும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறார்கள்? ஏன் பெருமூச்சு விடுகிறார்கள்? அடிக்கடி அவர்களுக்கிடையே ஏற்படும் கோபதாபங்களுக்கு என்ன காரணம் என்ற விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வயதை அருணா அடையவில்லை. ஆகவே அருணாவை சாக்கிட்டு வசுமதி சுபலசிம்மன் வசுமதியுடனும் பேசிய 1000 மௌன பேச்சுக்களையும் ஸ்ருங்கார சேட்டைகளையும் சிறிதும் புரிந்து கொள்ளாமலே அருணா அவர்கள் இருவருக்கும் இடையில் எடுப்பார் கைப்பள்ளியாக விளங்கி வந்தார். அப்பேற்பட்ட அருணாவும் இப்பொழுது யுவதியாகிவிட்டதால் சுபலசிம்மன் ஊசி முனையில் நிற்போன் நிலையில் இருந்து வந்தான். அவனுடைய கலங்கிய உள்ளத்துக்கு இடையில் ஏற்பட்ட யுத்தம் சிறிது ஆறுதலை அளித்தது. ராஜகாரியங்களில் தற்காலிகமாக தன் புத்தியை திருப்பியிருந்தான். யுத்தத்தின் பயனாக ராஜபுதனத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பை கண்ட சுபலசிம்மன் தகப்பனார் கல்யாணத்தை ஒட்டி போட்டு விட்டார். குடும்ப வைரிகளான ரத்தோர் வம்சத்தாரை தம்மை ஒரு பொருட்டாக மதித்து தமது உதவியை நாடி தூதனுப்பும் போது அவர் தாங்களுக்கோ தேசத்துக்கோ உதவி செய்யாதிருப்பது தவறு என்று தகப்பனார் தீர்மானித்தார். இத்தனை நாள் நம்மை மதியாதவன் இன்று ஏன் உதவிக்கு வருகிறான் என்று பிள்ளையான சுபலசிம்மன் கூறினான். என் கல்யாணத்துக்கு இடைஞ்சலாக இந்த சண்டையை ஏன் இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாகத்தான் சுபலசிம்மன் அப்படி கேட்டான். குழந்தாய், அவன் நம்மை மதிப்பது இருக்கட்டும். ராஜமனத்தின் மதிப்பே இடையூறு வரும் சமயத்தில் நாம் விலகி நிற்கக்கூடாது. தூதன் வரட்டும் என்று தகப்பனார் சமாதானப்படுத்தினார். இப்படி தகப்பனும் பிள்ளையும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த சமயத்தில்தான் ராத்தோர் தூதுவனாக உதயபானு பட்டிகளின் தலைநகருக்குள் நுழைந்தான். விரோதி எல்லைக்குள் தூது செல்லும் போது கண்ணை மாத்திரமல்ல புத்தியும் நிதானத்தில் வைத்துக்கொள் என்று ராத்தோர் அரசனான உதயபானுவை எச்சரித்து அனுப்பியிருந்தார். மனிதனுக்கு வசப்படாத 2 இயந்திரங்களை வசப்படுத்தியவை என்று புத்தி சொன்னால் அதை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் இயற்கை சக்திகளை மீறி அதை அனுஷ்டிக்கக்கூடியவர் எத்தனை பேர்? பட்டிகளின் தலைநகரில் நுழைந்த மறுகணம் உதயபானு அரசரின் புத்தியமதியில் காற்றில் பறக்க விட்டான். பெரிய சேனாதிபதியை தூது அனுப்பியதன் பலனை ராஜபுதனம் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இது குடும்ப விரோதியின் நகரம் அல்லவா என்ற புத்தியுடன் உதயபானு அந்த நகரத்தை நோக்கினான். தூது பயனற்று போய் நாளைக்கு படையெடுத்து வந்தால் எந்தெந்த இடம் நமது தாக்குதலுக்கு உடைந்து வழிவிடும் என்று யோசித்துக் கொண்டே நகரை சுற்றி பார்த்து கொண்டான். பெரிய யுத்த வீரனுக்கு இயற்கையாக உள்ள கூரிய கண்களால் கோட்டை சுவரையும் நகர அமைப்பையும் அளவெடுத்து கொண்டான். தூதுக்கு வந்தவன் அரண்மனைக்கு நேரே செல்லாமல் ஊரை சுற்ற ஆரம்பித்து விட்டான். அவன்தான் ராஜபுத்திர வீரர்களுக்கு சிகரம் போல் விளங்கி வந்த உதயபானு என்பது அந்நகரில் யாருக்கும் தெரியாது. உதயபானு என்ற பெயர் யாருக்கும் புதிதல்ல, ஆள் மாத்திரம் புதிது. அநேக யுத்தங்களில் எதிரிகளை முறியடித்து உதயபானு பெரிய ராட்சசன் போல் இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் நினைத்தார்களே ஒழிய இவ்வளவு அழகிய வாலிபன் உதயபானுவின் பெயரை யாரும் இணைக்கவில்லை. ராத்தோர் தூதன் வரவேற்புக்காக பலமான ஏற்பாடுகள் அரண்மனையில் நடந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் ஆங்காங்கே கும்பலாக நின்று தூதன் வருகையை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். பெரிய இடத்து தூதன் என்றால் சிறு படையுடன் வருவான், தெருவில் ஊர்வலமாக அந்த படை செல்லும் என்றெல்லாம் ஜனங்கள் நினைத்தார்கள். உதயபானு இப்படி தன்னந்தனியாக வந்து ஊரை சுற்றுவான் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? தன்னை பற்றி ஜனங்கள் பேசும் நானாவிதமான அக்கப்போர்களையும் கேட்டு மனதில் சிரித்து கொண்டே உதயபானு தன் குதிரையை அரண்மனை நோக்கி செலுத்தினான்.
பட்டிகளின் அரண்மனை அவ்வளவு பெரியதல்ல. இருந்தாலும் அதை சுற்றி இருந்த தோட்டத்துக்கு மேல் நன்றாக தெரியும். உதயபானு குதிரையை நேர்பாதை வழியாக விடாமல் அரண்மனை கட்டப்பட்டிருந்த குன்றின் குறுக்குப்பாதை வழியாக செலுத்தி தோட்டத்திற்குள் புகுந்தான். வழி மிகவும் கரடுமுரடாகவும் புதர் அடர்ந்ததாகவும் இருக்கவே குதிரையை விட்டு இறங்கி முன்னால் நடக்க ஆரம்பித்தான். பின்னால் குதிரை தொடர்ந்து வந்தது. ஒருவேளை யுத்தம் மூண்டால் இந்த குறுக்கு பாதையில் படைகளை நடத்தி அரண்மனை தாக்கினால் எதிரி குறிவைக்க முடியாது. நாம் அரண்மனையை தகர்த்து விடலாம். இந்த மலைப்பாதை நல்ல உயரம்தான், பாதகமில்லை. ஆனால் இது என்ன பக்கத்தில் பள்ளம் என்று பக்கத்தில் இருந்த கொடிகளை விலக்கி எட்டி பார்த்த உதயபானு சிலை போல அசைவற்று நின்று விட்டான். அத்தியாயம் 2. சிறையில் ஒரு சம்பவம். போர்க்களத்தில் பிணங்களின் அளித்த கோரக்காட்சி முன்பு இரத்தக்கரை படிந்த ரணகளத்தரையின் முன்பு அன்று உட்கார்ந்திருந்த நிலையிலும் அன்றொரு நாள் கண்ட அந்த பழைய காட்சி அவன் கண்முன் எழுந்ததால் அவன் முகத்தில் துக்கக்குறி மறைந்து சிறிய இன்பக்குறியும் துலங்கத் தொடங்கியது. பக்கத்தில் பள்ளம் இருக்கிறது என்று புதரை விளக்கப் போக அந்த அற்புத காட்சி தனக்கு கிடைத்ததை மீண்டும் எண்ணி பார்த்த அவன் மனதில் பெரும் மகிழ்ச்சி பொங்கத்தெழுந்தது. அன்று புதரை தெரியாமல் தான் விளக்கினேன். ஆனால் அங்கு அவள் இருப்பாள், அப்படி இருப்பாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டான் தன்னைத்தானே. அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டதன் முன்பாக அந்த பழைய கதை மேலும் விரிந்தது அவன் கண்ணெதிரே. புதரை விளக்கியதும் அங்கிருந்த சோலை சுனையில் குளிப்பதற்காக அருணா இறங்கி ஆடையை களைய ஆரம்பித்தான். அவள் பொன்னுடலின் சில பகுதிகளே அவன் கண்முன்னே எழுந்தது. செக்கச்சிவலே என்ற பின்புற முதுகு தெரிந்தது. அங்கு முடியப்பட்டிருந்த கச்சின் முடிப்பை இழுத்தால் அந்த கோலமும் அதற்கு பிறகு புலனான மற்ற உடற்பகுதிகளும் அவன் சித்தத்தை பெரிதும் அலைக்கழித்தன. அப்படி ஒரு அப்சரஸ் ராஜபதத்தில் இருக்கிறாளா என்று எண்ணினான். ஏங்கினான். உணர்ச்சிகளுக்கு இலக்கானான். அரண்மனைக்கு பீரங்கிகளை குறிவைப்பதை பற்றி சிந்தனையெல்லாம் அந்த அழகியை கண்டதும் காற்றாய் பறந்துவிடவே கண்களும் மனமும் அந்த அழகிய உடையத்தான் குறிவைத்தன. நாம் செய்வது தவறு என்று நினைத்த அவன் ஒரு வினாடி கண்களை மூடினான். ஆனால் உள்ளூர எழுந்த மனித இயற்கையின் வேகம், உணர்ச்சிகளை அபரிமிதமாக எழுச்சி இரண்டும் புயலால் திறக்கப்படும் கதவை போல அவன் இமைகளை சரேலென மீண்டும் திறந்து விட்டன. பின்னால் வந்த குதிரை மட்டும் உதவாதிருந்தால் உதயபானுவின் நேர்மை மனதுக்கு சிறிது களங்கம் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளை, குதிரை கனைத்தது. ஒரு நிமிஷம் அருணா அந்த திக்கில் கண்ணை செலுத்தினாள். மறுவினாடி அவள் வசீகர உடலுக்கு சுனை நீர் போர்வையாகிவிட்டது. அவள் உடல் நீரில் மறைந்தது. உதயபானு மயக்கத்திலிருந்து விழித்து சுயநிலைக்கு வந்து சேர்ந்தான். ராஜபுத்திரன் செய்ய தகாத ஒரு காரியத்தை செய்தோமே என்ற நினைப்பு அவனை திடுக்கிடச் செய்தது. அதே சமயத்தில் பின்னாலிருந்து யாரோ கன்னத்தில் பளீர் என்று அறைந்ததை வாங்கிய உதயபானு சடக்கென்று திரும்பினான். அவன் எதிரில் ருத்ரகாரமான கோபத்துடன் அசானி சகோதரர்களின் உறவுமுறை மாமனும் பட்டிவம்ச ராஜபுத்திரனுமான சுபலசிம்மன் நின்று கொண்டிருந்தான். வேறு சந்தர்ப்பங்களில் சுபலசிம்மன் அந்த செய்தியை செய்ய துணிந்திருந்தால் உதயபானுவிடமிருந்து அவன் உயிருடன் தப்பியிருக்க மாட்டான். ஆனால் அப்பொழுது தப்பு தன்மேல் இருக்கிறதென்று உதயபானு உணர்ந்ததால் பதில் ஏதும் சொல்லாமல் தன் கன்னத்தை துடைத்துக் கொண்டே, நீ யார் என்று சுபலசிம்மனை சாந்தமாக கேட்டான். அந்த கேள்வி நானல்லவா கேட்க வேண்டும் என்றான் சுபலசிம்மன் பதிலுக்கு. எழுந்த கோபம் சிறிதும் தனியாமலே உதயபானையும் அவன் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த நீண்ட வாளை முற்று பார்த்து, அது என்ன என்று கேட்கவும் செய்தான் நிகழ்ச்சியுடன். சுபலசிம்மனின் கேட்ட கேள்வியின் பொருளை உதயபானு புரிந்து கொண்டான். இடையில் இருப்பது கத்தி என்பது சுபலசிம்மனுக்கு தெரியாதா என்ன? அது கத்திதானே, கத்தியா இருந்தால் அடிபட்டும் சும்மா இருப்பாயா என்பதற்கு பதிலாகத்தான் சுபலசிம்மன் தன்னை அப்படி கேட்கிறான் என்பதை உதயபானு புரிந்து கொண்டான். அவன் உள்ளத்திலும் கோபாக்கினி புகைய ஆரம்பித்தது. ஆனால் தனிச்சண்டையில் சிக்கினால் தான் வந்த தூது ராஜகாரியம் வீணாய் போய்விடும் என்று நினைப்பாலும் தான் செய்தது தவறுதான் என்ற உணர்ச்சியாலும் அவன் உடனே பதில் சொல்ல ஏதும் சொல்லவில்லை. அது சண்டை போடுவதற்குத்தானே என்று சுபலசிம்மன் மீண்டும் குத்தி காட்டவே உதயபானு, ஆமாம், இது பெரிய வீரர்களுடன் சண்டை போடுவதற்காக ஏற்பட்டது என்று மட்டும் கூறினான். பதில் துணித்த அர்த்தத்தை சுபலசிம்மன் அறிந்தான். இருப்பினும், எந்த வீரர்கள்? பெண் பிள்ளைகள் குளிப்பதை மறைந்து நின்று பார்ப்பார்களோ அந்த மாதிரி பேடிகளுடன் சண்டை போடத்தான் இது உதவுமா என்று மேலும் இகழ்ச்சியாக கேட்டான். சரி, பயல் சண்டைக்கு அளிக்கிறான் என்பதை உதயபானு சந்தேகமற தெரிந்து கொண்டான். குழந்தாய், உன்னுடன் நான் சண்டை போட நேரமில்லை. நான் மிகவும் முக்கியமான காரியமாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் என்று சமாதானப்படுத்த முனைந்தான் உதயபானு. சுபலசிம்மன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நீ வந்த காரியம்தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதே என்று சொன்னான். வாளை உருவவும் அதன் மீது கையை வைத்தான். குழந்தாய், நிதானி, நான் வந்தது முக்கிய அரச காரியம் என்று உதயபானு மீண்டும் சமாதானப்படுத்த முயன்றான். முக்கிய அரச காரியத்துக்கு தோட்டத்து வழியாகத்தான் வர வேண்டுமா? அப்படி வர உத்தேசமில்லை. இந்த பாலைவனத்தில் இத்தனை பெரிய சோலை இருப்பது புதிதாய் இருந்தது. ஆகையால் உள்ளே நுழைந்தாய், புதரை விளக்கினாய், அங்கு சுனையை பார்த்தாய். பச்சை குழந்தை, பாவம், சி,
அயோக்கியா, நீ ராஜபுத்திரனுக்கு பிறந்திருந்தால் எடு கத்தியை என்று சரேலென வாளை உருவி விட்டான் சுபலசிம்மன். சரி, உயிரை இழப்பதற்கு நீ இவ்வளவு ஆசைப்படும் போது நான் என்ன செய்யட்டும் என்று உதயபானுவும் கத்தியை உருவினான். அடுத்த சில வினாடிகளில் நடந்த சண்டை என்று சொல்ல முடியாது. கண்மூடி கண் திறப்பதற்குள் சுபலசிம்மனின் கத்தி சிட்டுக்குருவி போல ஆகாயத்தில் ஜிவ்வென்று பறந்து சென்றது. சுபலசிம்மனின் ஆத்திரம் அத்துடன் அடங்கவில்லை. உதயபானு கத்தியை தாழ்த்து முன்னே நிராதரபாணியாய் அவன் மேல் பாய்ந்தான். உதயபானு அதை எதிர்பார்க்காததால் நீட்டி பிடித்திருந்த அந்த கத்தி சுபலசிம்மனின் வயிற்றில் பாய்ந்து விட்டது. அலறி விழுந்த சுபலசிம்மன் உதயபானு தாவி பிடிக்கப் போனான். அதற்கு முன் அங்கு தோன்றிய வசுமதியின் கரங்கள் அவனை அணைத்து கொண்ட அவள் போட்ட கூச்சலால் அங்கு கூடிய வீரர்களும் உதயபானுவை வளைத்து கொண்டார்கள். பின்னால் வந்த மற்றொருவன் அவன் கைகளை பின்புறமாக இழுத்து வளைத்து வலிய பிடித்தான், பிணைத்தான். தனது கைகளை அவ்வளவு தைரியமாகவும் லாபகமாகவும் பிணைப்பவன் யார் என்று உதயபானு திரும்பி பார்த்தான். பின்னால் முகலாய சேனாதிபதி நூர்வலி நின்று கொண்டிருந்தான். இதனால் விளையக்கூடிய விபரீதம் சட்டென்று விளங்கியது உதயபானுவுக்கு. தன் முன்னால் நூர்வலியும் பட்டி தலைவனுக்கு வந்திருப்பதால் அவுரங்கசீப்பும் பட்டிகளை தன் பக்கம் இழுக்க முயல்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். இருப்பினும் பட்டிமன்னனும் தனது தூதை கூறி ராஜபுத்திரர்களின் பெயரால் ராஜபுத்திர வம்சங்களின் பெயரால் மாற்றலாம் என மனப்பால் குடித்தான். ஆனால் நடந்தது வேறு. மன்னனை பார்க்கும் வாய்ப்பே உதயபானுவுக்கு கிடைக்கவில்லை. தன் பிள்ளையை படுகாயப்படுத்தவனை பார்க்கவும் பட்டிகள் அரசர் மறுத்துவிட்டார். அவுரங்கசீப் அனுப்பிய சமாதான தூதுவரையே அங்கீகரித்தார். நூர்அலிக்கு அரண்மனையில் ஏக உபசாரம். உதயபானுவை ஏதும் விசாரிக்காமலேயே தண்டித்து விட்டார்கள். தூது பேச வந்தவன் சிறைக்குள் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். உதயபானுவை சிறையிட்டதே அவனுக்கு தகுந்த சிருஷை என எல்லோரும் நினைத்தார்கள். அந்த சிஷையும் அவனுக்கு அவ்வளவு சாதகமாக திரும்பி என்பதையும் அருணாவின் அன்பு பிணைப்பில் அவன் ஆழ்ந்து சிறையே ஸ்வர்க்கம் என்று நிம்மதியாய் இருக்க தயார் என்பதையும் யார் அறிவார்கள்? சோலையில் நடந்த நாடகம் முழுமையும் செடிமறைவிலிருந்து அருணா பார்த்தாள். பிழையேதும் செய்யாத தன்னை அவன் பார்த்தது பிழை என்று அவளுக்கு ஏனோ தோன்றவில்லை. உதயபானுவை சுபலசிம்மன் வலுச்சண்டைக்கு அழைத்து விளக்கில் விழும் விட்டில் போல தானாக கத்தியில் விழுந்து காயப்படுத்தி கொண்டான் என்பதற்கு உதயபானுவை குற்றவாளி என நூறலி சொன்னதை கேட்டு அரசர் சிறையிட்டது மிகவும் அநீதம் என்று அருணா கருதினாள். அவள் அன்பு அவன் பால் சென்றதற்கு நிரபராதி குற்றவாளியானாரே என்ற கருணை காரணமா, அல்லது அவன் சுந்தரமான முகம் அடிக்கடி தன் முன் தோன்றி மனத்தை அலைக்கழிக்கிறதே அந்த உணர்ச்சி காரணமோ, அல்லது வினாடி நேரத்தில் சுபலசிம்மனின் கத்தி ஆகாயத்தில் பறந்ததே அந்த வீரம் காரணமோ, ஏதும் சொல்வதற்கில்லை. ஒவ்வொரு சமயத்தில் அவர் மறைவிலிருந்து பார்த்து விட்டாரே என்ற உணர்ச்சி தான் தோன்றும். அப்பொழுது அவளுக்கு ஏற்படும் வெட்கமும் சந்தோஷமும் சொல்ல தரமே இல்லை. உதயபானுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு பிரதிதினமும் அதிகமாய்க்கொண்டே வந்தது. யாரும் அறியாமல் அவனை சிறையில் பார்க்க ஏற்பாடும் செய்தாள். உதயபானு சிறையில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். வந்த காரியம் இப்படி விபரீதமாக மாறிவிட்டதே என்ற வேதனையை அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. ராத்தோர் சைனியங்களை யார் தலைமை வகித்து நடத்துவார்கள் என்ற எண்ணம் அடிக்கடி அவன் மனத்தில் எழுந்து நிற்கும். கண்ணை நிதானத்தில் வை என்று அரசர் புத்மதி சொன்னது அடிக்கடி மண்டையில் தாக்கும். சிறையிலிருந்து தப்புவது எளிதல்ல. ஒரு பக்கம் அகாதமான பள்ளம், மற்றொரு பக்கம் மிக பலமான இரும்பு கம்பிகள். என்ன செய்வான் உதயபானு? அந்த சிறையிலிருந்து தப்பிவிட்டால் நகரத்திலிருந்து தப்ப வழி தெரியும் அவனுக்கு. அவனுக்கு யார் உதவுவது? கடைசியாக ஒரு முடிவு செய்து கொண்டான். இன்றிரவு சாப்பாடு கொண்டு ஒருவன் வரட்டும், அவன் கழுத்தை முறுத்தி போட்டு அவன் உடையில் ஓடப் பார்க்கிறேன். தப்பினால் ராஜபுதன சைதனங்களை முகலாயருக்கு எதிராக நடத்துவேன். இல்லையேல் காவலாளிகள் என்னை கொன்று போடுவார்கள். அவ்வளவுதானே என்று தீர்மானித்து கொண்டான். அன்றிரவு சாப்பாட்டு வேளைக்கு சாப்பாடு வந்தது. காவாளி வெளிக்கதவுகளை திறந்து சாப்பாடு கொண்டு வருபவனை உள்ளே அனுப்பினான். 2 காவற்காரர்களை கடந்து சாப்பாடு கொண்டு வருபவனின் உதயபானுவின் அறையில் நுழைந்தான். வந்த ஆசாமி சாப்பாட்டை கீழே வைத்துவிட்டு நிமிர்வதற்குள் உதயபானு பாய்ந்து அந்த ஆசாமியை இறுக்க பிடித்து கொண்டான். அவன் கரங்கள் வந்தவன் உடலை தன்னுடன் இறுக்கி கைகளை பின்புறம் இழுத்தது. மூச்சு விட்டால் கொன்று விடுவேன் என்று அவன் உதடுகள் எச்சரிக்கை செய்தன. அத்துடன் உதயபானு வந்தவன் கைகளை பிணைக்க அவன் தலைப்பாகையை எடுத்து அறையின் கோடிக்கு சென்று இழுத்துச் சென்றான். அங்கிருந்த விளக்கின் மங்களான வெளிச்சம் வந்தவன் முகத்தில் விழுந்தது. அதை கண்ட உதயபானுவின் உடல் சிலிர்த்தது. யார்? ராஜகுமாரி நீயா என்று திகைத்த உதயபானு தன் கைகளை சட்டென்று விளக்கினான் அவள் உடலிலிருந்து. அத்தியாயம் 3. பயமும் விளைவும். கைகளில் தான் இறுக்கி பிடித்ததும் சிறைக்கோடிக்கு அழைத்து வந்ததும் ஒரு பெண் என்பதை கண்டதும் பலவிதமான உணர்ச்சிகளுக்கு சிறிது கோபத்திற்கும் உள்ளான உதயபானு, எதற்காக இந்த ஆண்வேடத்தில் இங்கு வந்தாய் என்று உஷ்ணம் கலத்த குரலில் கேட்டான். தலைப்பாகை நீக்கப்பட்டதால் அவிழ்ந்து நீள விழுந்துவிட்ட கருங்குகளுடன் அவள் கைகளை இறுக்கி பிடித்ததால் கசங்கிய சட்டையுடனும் காணப்பட்ட அருணா அவனுக்கு பதில் சொல்லாமல் முறுவல் காட்டினாள்.
அவள் பெயர் அவனுக்கு தெரியாதே தவிர அவள் சுனையில் குளித்த சுந்தரி என்பதை முகத்தை கண்டதும் புரிந்து கொண்ட உதயபானு தவிர அவள் அரச நந்தவன சுனையில் குளித்ததால் அரசகுமாரிகளில் ஒருத்தி என்பதையும் புரிந்து கொண்டாள். ஆனால் இரு அசானி சகோதரிகளில் அவள் யாரென்று மட்டும் புரியாததால் மீண்டும் கேள்வியை வீசினான். இருவரில் நீ யார் என்று. எந்த இருவரில் என்று வினவினால் அருணா குடலை கோதி முடித்த வண்ணம். அசானி சகோதரிகள் என்றான் உதயபானு. எங்கள் இருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கேள்விப்படாதவர் ராஜபுதனத்தில் கிடையாது. இருவரில் யார் அழகென்று சொல்லி இருக்கிறார்கள் ராஜபுதனத்தில்? ஒருவருக்கொருவர் தோல்வில்லை என்று பேசிக்கொண்டார்கள். நல்ல வேளை என்றா அருணா. நான் இளையவள், என் பெயர் அருணா என்றால் ஆடைகளை சரிப்படுத்திக் கொண்டே. அருணா அருணா, எவ்வளவு அழகான பெயர் என்று கூறிய உதயபானு அவளை உற்று பார்த்தான். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என்று அருணா வெக்க நகை காட்டி கேட்டினாள். உதயபானு கூறினான் அவளை நோக்கி, ராஜகுமாரி, நீ முதலில் என்னை மன்னிக்க வேண்டும் என்று. அருணா, எதற்கு மன்னிப்பு என்றாள். உதயபானு சொன்னான், அன்று சொல்ல சங்கோஜமாய் இருக்கிறது. நான் வேண்டுமென்று பார்க்கவில்லை, பக்கத்தில் ஏக பள்ளமாயிருக்கிறதே என்று பார்த்தேன். அருணா இதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை, மௌனமே சாதித்தாள். செய்தது தவறுதான், இருப்பினும் மன்னிப்பு இல்லையா என்றான் உதயபானு. தெரிந்து செய்ததுதான் குற்றம், அதுவும் அபராதப்பட்டவர்கள் அதை பொருட்படுத்தினால்தான் அதை பற்றி கவலை என்று லேசாக இழுத்தவள். அருணா, பிறகு அது இருக்கட்டும், இன்று ஏன் இவ்வளவு முரட்டத்தனமாக நடந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். உதயபானு உண்மையை சொல்லிவிட்டான். அரசகுமாரி, நான் இன்று சிறையிலிருந்து தப்ப முடிவு செய்துவிட்டேன். இங்கு சாப்பாடு கொண்டு வருவனை கட்டி போட்டு செல்வதுதான் வழி என்றும் தீர்மானித்தேன். ஆகையால் நடந்த விபரீதம் இது. சாப்பாடு கொண்டு வந்தது யார் என்று தெரிந்திருந்தால் கொஞ்சம் முறைமையுடன் நடந்து கொண்டிருப்பேன் என்று கூறினான் ராஜபுத்திர சேனாதிபதி. மேலும் சொன்னான், ராஜகுமாரி, தினசரி இந்த மாதிரி ஆள் சாப்பாடு கொண்டு வருவதாயிருந்தால் நான் இங்கேயே சிறையில் இருக்கிறேன் என்று அவன் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது. அருணா தீர்க்க சிந்தையிலே இறங்கினாள். முடிவாக பேசிய போது அவள் குரலில் உறுதி இருந்தது. நீங்கள் உங்கள் முதல் யோசனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். என்னை கட்டி போட்டு விட்டு செல்லுங்கள். ராஜபுதனம் பெருத்த அபாயத்தில் இருக்கையில் நமது சொந்த உணர்ச்சிகள் அதற்கு நன்மைக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்றால் அவள் திடமோரான குரலில். உன் அத்தை மகன் சுபலசிம்மன் ரத்தம் இன்னும் என் கையில் இருப்பதை மறந்துவிட்டாயா அருணா என்று வினவினான் உதயபானு. சுபலசிம்மன் உயிருக்கு ஆபத்தில்லை. நேற்று முதல் காயம் வாசியாகி வருகிறது. நீங்கள் சென்று முகலாயர் வலையிலிருந்து ராஜபுதனத்தை காக்க முற்படுங்கள் என்று கூறினாள் அருணா. இப்பொழுது என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய் என்று வினவினான் உதயபானு. நான் சாப்பாடு கொண்டு வந்ததால் காவலர்கள் சற்று விலகியிருப்பார்கள். நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. உங்கள் பதவிக்கு தக்கபடி சிறையிலும் மரியாதை செலுத்த மன்னர் உத்தரவிட்டிருப்பதால் உணவு நேரங்களில் காவலர்கள் சிறையின் அருகாமையிலிருந்து விலகி நிற்கிறார்கள். ஆகவே முதல் யோசனைப்படி சீக்கிரம் என்னை கட்டி போட்டு வெளியேறுங்கள் என்றாள். உன்னை கட்டி போட்டு விட்டா? ஆமாம். என் உயரம் அதிகம், நீ அதிக உயரமில்லை. உன் உடையில் நான் சென்றால் காவலர்கள் கவனிக்க மாட்டார்களா? கவனித்தால் தப்பிச் செல்ல இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தன் கச்சையிலிருந்து கூர்வாளை காட்டினாள். அத்துடன் மேலும் சொன்னாள், இதோ தலைப்பாகையை நீங்கள் சுற்றி அங்கியலால் உடலை போர்த்தி கொண்டு குனிந்து செல்லுங்கள். நாம் இருவருக்கும் உயரம் அப்படியொன்றும் அதிக வித்தியாசமில்லை என்று கூறி குருவாளையும் அவன் கையில் திணித்தாள். வேறு வழியின்றி உதயபானு அவள் கட்டளைகளை வேதனையுடன் நிறைவேற்றினான். ஆனால் அவள் கைகளை மெல்ல பிணைத்தான். உடலை துணி கொண்டு கட்டும்போது அவள் முகத்தை பார்க்காமலே கட்டினான். அவளை கட்டி படுக்க வைத்த போது அவளை சுற்றியிருந்த கைகளை பல வினாடிகள் எடுக்காமலேயே இருந்தான். பிறகு பெருமூச்சு விட்டு, வருகிறேன் வருணா, ஆனால் முடிவிதில்ல, மீண்டும் உன்னை தேடி வருவேன் என்று கூறிவிட்டு மாற்றுடை அணிந்து வெளியேறினான். அந்த நாள் முதல் அவன் அருணாவை மறக்கவே இல்லை. திரும்ப திரும்ப அவன் கண் முன் நின்று கொண்டிருந்தாள். சுனை தெரிந்தது, அந்த சித்தினையும் தெரிந்தால் அவன் கண்ணெதிரே. நனவிலும் தெரிந்தால், கனவிலும் தெரிந்தாள். இருப்பினும் திரும்பி அவளை சந்திக்க அவனுக்கு வாய்ப்பே இல்லை. உதயபானு போர்க்களம் சென்று விட்டான். அவன் தூது பலிக்காததால் பட்டி வம்சத்தார் ராஜபுதன போரிலிருந்து விலகியே நின்றார்கள். ஆனால் அவர்களை மீறிய நிலை நிச்சயம் வரும். அவர்களை போரில் கொண்டு வந்து தள்ளும் என்று உதயபானு நன்கு அறிந்திருந்தான். 100 அடி கண்ணில் பட்ட பெண்கள் அவனிடமிருந்து தப்புவதில்லை என்பது ராஜபுதனத்தில் பிரசித்தமாயிருந்ததால் அசானி சகோதரிகளின் கதியை பற்றி அவன் கலங்கவே செய்தான். வெற்றி பெற்று நின்ற இந்த நாளிலும் அவன் 100 அலியை பற்றித்தான் நினைத்தான். 100 அலி தன்னிடம் தோல்வியுற்று அசானி ராஜகுமாரிகளின் இருப்பிடத்தை நோக்கி பின்வாங்குகிறானே என்ற திகில் அவன் மனதில் அன்று பெரிதும் இருந்ததால் வெற்றி திலகமட்ட அந்த மாலையிலும் சூரியனோடு அவன் மகிழ்ச்சியும் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. மிகுந்த வேதனையுடன் போர்க்களத்திலிருந்து கிளம்பிய அவன் முகலாயிடமிருந்து பிடிபட்ட பீரங்கிகளை சேகரிக்குமாறும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறும் கூறி போர்க்களத்திலிருந்து கால் காதம் தள்ளி இருந்த தனது முகாமுக்கு சென்றான்.
பீரங்கிகளை சேகரிப்பதிலும் காயமடைந்த வீரர்களின் சிகிச்சையை நேரிட கவனிப்பதிலும் காலத்தை செலவிட்டாலும் அடுத்த 2 நாட்கள் அவன் மனம் நூறொலியை பற்றியும் அருணாவின் நிலை பற்றியும் நினைத்து அச்சமுற்று கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு படையுடன் திரும்புமாறு ராஜபுத்திர தலைமை சேனாதிபதியிருந்து உத்தரவு கிடைத்தது. புறப்பட்ட உபசேனாதிபதிக்கு கட்டளையிட்ட பின்பும் உதயபானுவின் மனம் ஒரு நிலையில் இல்லை. படைகள் புறப்பட தயாரானதும் சாப்பிட்டு விட்டு புறப்பட உதயபானு தனது பாசறைக்கு சென்று உணவருந்த உட்கார்ந்தான். அப்பொழுது வந்தது அந்த விபரீத செய்தி. அவன் நினைத்தது நடந்துவிட்டது. பாசறையில் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் வந்த ஒற்றன், மகராஜ், அசானி ராஜகுமாரர்களை நூறொலி நயவஞ்சமாக அபகரித்து சென்று விட்டான் என்று தெரிவித்தான். என்ன என்று கோபவஸ்தையுடன் கையை உதறிக்கொண்டு எழுந்தான் உதயபானு. கோபம் தலைக்கேறி விட்டவனுக்கு நிதானம் தெரிவது துர்பலம் அல்லவா? பெரிய பெரிய யுத்தங்களில் மிகவும் நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் கூட நிதானத்தையும் சாதுரியத்தையும் காட்டி வந்த உதயபானு அசானி சகோதரிகளுக்கு ஏற்பட்ட ஆபத்தை கேட்டதும் நிதானமடைந்து விட்டான். அந்த குணம் உதயபானுவுக்கு மட்டுமல்ல, ராஜபுத்திர சமூகத்துக்கே அணிகலனாக விளங்கி வந்தது. கௌரவத்திற்கு ஹானி நேர்ந்து விட்டது என்று எதிரிகள் அக்கப்போர் கிளப்பிவிட்ட சமயங்களில் கூட ஏராளமான வீரபத்னிகள் அக்னி ஜுவாலைக்கு இரையான கட்டங்கள் பல. பின்னால் அது எதிரிகள் சூழ்ச்சி என்று அறிந்து கத்தி முனையில் மாண்ட ராஜபுத்திர சிம்மங்களின் தனிக்கதை கணக்கிட முடியாது. உயிர் என்பது அபூர்வமான வஸ்து, அதை இழக்கக்கூடாது எனது இப்பொழுது எண்ணுகிறோமோ அந்த எண்ணம் அந்த காலத்து சமுதாயத்தில் இல்லை. அப்பொழுது சுயநலக்காரர்கள் இருந்தார்கள். ராஜா மான்சிங், ராஜா தோடரமால் போன்ற சிலர் சமாதானத்தை நாடி முகல் வம்சத்துடன் சம்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆனால் சில பிரபலஸ்தர்களின் இக்கொள்கையை கண்டு ராஜபுத்திர பூண்டே அத்தன்மையானது நிர்ணயிப்பது சரித்திரத்தில் உள்ள ஞான சூன்யத்தையே குறிப்பிடும். ராஜபுத்திரர்கள் முகல் ஆதிக்கத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தங்கள் மானத்துக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் கடுமையாக போர் செய்திருக்கிறார்கள். அவர்களை தந்திரத்தால் தான் முக்காவாசி தடவைகளில் எதிரிகள் ஜெயித்திருக்கிறார்கள். போர்க்களத்தில் தலைவன் உயிருடன் இருக்கையில் தலைவன் மாண்டுவிட்டான் என்று அக்கப்போர் கிளப்பி விடுவது, ஸ்திரீகள் அபகரித்துப்பட விட்டார்கள் என்று வதந்தி பரவச் செய்வது, இவை போன்ற வழிகளை கையாளும் சமயங்களில் ராஜபுத்திரர்கள் நிதானமிழந்து போர் முறையை குழப்பி தோல்வி அடைந்திருக்கிறார்கள். உதயபானுவுக்கு அந்த காலத்து ராஜபுத்திரர்களின் குணம் பூர்ணமாக படிந்திருந்தது. கையை அலம்பாமேலேயே கூடாரத்தில் இப்படியும் அப்படியும் இருமுறை உலாவினான். சேனாதிபதி உணவருந்தாமல் எழுந்துவிட்டதை கண்ட காரியஸ்தனும் பாத்திரத்தில் நீர் மொண்டு எழுந்திருந்து நின்றான். நின்றவன் வெகுநேரம் பாத்திரமும் கையுமாக நிற்க வேண்டியதாயிற்று. உதயபானுவின் மனதில் பெரிய புயல் எழுந்து உக்கிரமாக வீசிக்கொண்டிருந்தபடியால் சாப்பிட்ட கையை அலம்பாமையிலேயே கைவிரல்களால் இறுக்கி முஷ்டியைப் போல் பிடித்தபடியே உலவிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான். சிறிது நேரங்கழித்து ஏதோ முடிவு செய்து கொண்டவன் போல தலையசைத்து, ஜலம் எங்கே என்றான். காரியஸ்தன் தான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறானே. உதயபானு கையை அலம்பிக்கொண்டே காவலர்களை கூப்பிட்டு போர் முரசு கொட்டட்டும் என்று உத்தரவிட்டான். பூகம் ஆரம்பமாவதற்கு முன்னால் ஏற்படும் சத்தம் போல டமடமவென்று சப்தித்த அந்த முரசொலியை கேட்டதும் ராஜபுத்திர வீரர்கள் பிரமித்து போனார்கள். பெரிய யுத்தம் முடிந்து 2 நாட்கள் ஆகவில்லை, போர் முரசு ஏன் கொட்டுகிறது என்று திகைத்து போனார்கள். உதயபானுவின் கூடாரத்துக்குள் உதவி சேனாதிபதி ஓடி வந்தான். அவசர அவசரமாக உள்ளே வந்தவன் உதயபானுவின் முகத்தில் ஜொலித்த கோபத்தை கொண்டு வழியிலேயே நின்றுவிட்டான். உதயபானு அவனை நோக்கி தன் கண்களை திருப்பி, ஏன் இந்த கோலத்தில் இருக்கிறாய்? எங்கே உன் ஆயுதங்கள் என்று கடிந்து கொண்டான். இல்லை, யுத்தம் முடிந்து 2 நாளாகவில்லையே என்று பார்த்தேன் என்று உதவி சேனாதிபதி இழுத்தான். யுத்தம் முடிந்து விட்டதா? யார் சொன்னது என்று உதயபானு கேட்டான். எதிரிகள் யாரும் கண்ணுக்கு தென்படவில்லையே என்று உதவி சேனாதிபதி கேட்டான். கண்ணுக்கு தெரியாவிட்டால் அவனை கண்டுபிடிப்போம், உலகத்தை விட்டா ஓடிப்போகிறான் என்றான் உதயபானு. உதவி சேனாதிபதிக்கு மெல்ல மெல்ல விஷயம் புரியலாயிற்று. நூறொலியை துரத்தி செல்ல உதயபானு எத்தனிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். உதவி சேனாதிபதி தைரியஸ்தன். ஆகவே உதயபானை நிமிர்ந்து பார்த்து, அதற்கு இந்த 2 நாளும் காத்திருக்க வேண்டாமே என்றான். உதயபானு கொஞ்ச நஞ்சம் இருந்த நிதானத்தையும் இழந்தான். இங்கு சேனாதிபதி யார்? நானா நீயா என்று தன் கத்தியை தொங்கிக் கொண்டிருந்த திசையை நோக்கினான். உதவி சேனாதிபதி தனது கத்தியை பார்த்து கொண்டே பேசினான். நீங்கள் சேனாதிபதி தான், ஆனால் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஆயிரக்கணக்கான ராஜபுத்திரர்களின் உயிரை ஆபத்துக்குள்ளாக்க கூடாது. உண்மையில் சண்டை போட்டு களைத்து போயிருக்கும் இந்த சைனியத்தை கொண்டு பட்டி அரசர்கள் நிழலில் களைப்பாறு சென்றிருக்கும் நூறொலியின் சைனியத்தை நம்மால் துரத்த முடியுமா? நூறொலி கோசாலத்துக்கு பின்வாங்கிவிட்டால் அவனுக்கு அருகே அசீமின் சைன்யங்களும் துணைக்கு இருக்கின்றனவே என்றான் உதவி சேனாதிபதி. தைரியஸ்தனான உதயபானு 2 கைகளையும் முகத்தை புதைத்து கொண்டு மஞ்சத்தில் உட்கார்ந்து விட்டான். உதவி சேனாதிபதி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அசானி ராஜகுமாரர்களின் கதி, அதை பற்றித்தான் திரும்ப திரும்ப யோசித்தான். அதற்காக சேனாதிபதிக்குள்ள பொறுப்பையும் கடமையும் தூரக்கட்டி வைத்துவிட்டு தன் தனி அபிலாஷிகளுக்காக 100கணக்கான ராஜபுத்திர வீரர்களை பலி கொடுப்பது நியாயமல்ல என்று முடிவுக்கு வந்தான்.
கூடாரத்தின் தூணில் சாய்ந்து கொண்டு தலைவன் மனதில் ஊஞ்சலாடும் எண்ணங்களை என்னவாகத்தான் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த உதவி சேனாதிபதியை கூப்பிட்டு, சரி, சைன்யத்தை நீ தலைமை வகித்து நடத்தி ராஜ்யத்துக்கு கொண்டு போ. நான் பட்டிகள் தலைநகரம் வரை போய் வருகிறேன் என்றான். என்ன, தன்னந்தனியாக எதிரிகளிடமா தலையை கொடுக்கப் போகிறீர்கள் என்று உதவி சேனாதிபதி மலைத்து கேட்டான். வேறு வழியில்லை, அரசரிடம் சொல். நான் செல்வது தலைபோக காரியம்தான். இதோ உனக்கு அதிகாரப்பத்திரமும் அரசருக்கு கடிதமும் எழுதித் தருகிறேன் என்றான் உதயபானு. ஆழ்ந்த சிந்தனையுடன் உதவி சேனாதிபதி கூடாரத்தை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 4. ஏற்பாடு. பட்டிகளின் நகரம் பொலிவிழந்து கிடந்தது. அன்று சித்ரா பௌர்ணமி. ராஜபுத்திரர்கள் பெரிய விழாவாக அதை கொண்டாடுவார்கள். சந்தைகள் கூடும் நாள். சின்னஞ்சிறு பெண்கள் கூட்டம் கூட்டமாக கூடி தெருக்களில் அலைந்து பாடி மகிழும் நாள். அப்பேற்பட்ட நன்னாள் ஒரு துக்க கோலமாக காட்சியளித்தது. உதயபானு சுற்றுமுற்றும் பார்த்தான். அடிக்கடி உலாவிச் செல்லும் பாராக்காரர்களையும் அசந்தஷ்டியுடன் காரியார்த்தமாக செல்லும் சாதாரண ஜனசமூகத்தையும் எங்கும் கண்டான். பல தெருக்களை சுற்றி வந்து ஒரு குடிசையின் வாசல் திண்ணையில் உட்கார்ந்தான். வீட்டிலிருந்த கிழவன் கதவை திறந்து, யாரது என்றான். யாரும் இல்லை, ஒரு வெளிப்போக்கன், வாருங்களேன் என்று உதயபானு அவனுடன் பேச்சு கொடுத்தான். கிழவன் நகர்ந்து நகர்ந்து உதயபானுவுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். மாலை வெயில் சிறிது அவன் முகத்தில் அடித்தது. தழும்பு நிறைந்த அந்த முகத்தை கண்டதும் அவன் ஒரு காலத்தில் பெரிய வீரனாக இருந்திருக்க வேண்டும் என்று உதயபானு தீர்மானித்து கொண்டான். நீ யாருப்பா? எந்த ஊரு? இந்த பக்கம் ஏன் வந்த என்றான் கிழவன். உதயபானு சிறிது ஆச்சரியப்பட்டான். எதிரியையும் இரு கரங்களால் வரவேற்கும் சுபாவம் உள்ள ராஜபுதனத்தில் இந்த ஊருக்கு ஏன் வந்த என்று கேட்கும் பேர்வழிகளும் இருக்கிறார்களா என்ற வியப்புடன், ஏன் அப்படி கேட்குறீங்க என்றான். இல்லப்பா, இது பேடிகள் நிறைந்த ஊராச்சு, இங்கே எதுக்காக வந்த அப்படிங்கிறக்காக தான் கேட்டேன். இதோ பாரு, சித்ரா பௌர்ணமி உற்சவத்தில் இந்த ஊர் என்ன அழகாக இருக்கும். என் வீட்டு வாசலில் இதே நாளன்னு போன வருஷம் எவ்வளோ சின்னவங்க கத்தி சண்டை போட்டாங்க, எவ்வளோ சிறுமிங்க பாட்டு பாடி ஆடினாங்க. அதோ அந்த மலைச்செருவு வழியாகத்தான் தங்கப்பதுமைகள் போல ராஜகுமாரிகள் வருவாங்க. இதோ என் வீட்டு வழியாகத்தான் கோயிலுக்கும் போவாங்க. எல்லாம் போய்விட்டதா இங்கே. சூரர்களான ராஜபுத்திரர்கள் எதிரிகளோட போராடுகையில் பட்டிகள் விருந்து நிற்கிறாங்க. பலன்தான் நீ பார்க்குறையே என்று ஏதேதோ பேசினான் கிழவன். பலன் என்ன என்றான் உதயபானு. பலனா? இதுதான் பலன். சித்ரா பௌர்ணமி உற்சாகம் நின்றதுதான் பலன். உதயபானு என்ற சேனாதிபதி பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா என்றான் கிழவன். கேள்விப்படாமல் என்ன, அவருடன் சேர்ந்திருந்து ஒரே உடல் போல எதிரிகளுடன் சண்டையும் போற்றிருக்கிறேன் என்று உதயபானு சொல்லி உள்ளுக்குள் நகைத்து கொண்டான். உதயபானு பெரிய வீர. அரண்மனைக்கு போகிற வழியில் இளைய ராஜகுமாரி பார்த்துட்டான். அது எப்படி பார்க்கலாம்னு அரசன்கள் தருதலை புள்ள சண்டை போட்டுது. இப்போது எதிரிகளை அடித்து கொண்டு போயிட்டானே பெண்ண, இதுக்கு என்ன செய்கிறது என்று உதயபானுவை கேட்டான் கிழவன். மனித சம்பாஷணையில் சில பேச்சுக்கள் கேள்விகளைப் போல தென்பட்டாலும் அவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்பேற்பட்ட கேள்விகளில் கிழவன் கேள்வியும் ஒன்று. ஆகவே உதயபானு மௌனமாய் இருந்தான். கிழவன் கதையை மேலே சொல்லி கொண்டு போனான். நூறழிய உதயபானு நன்றாக முடித்திருந்திருக்க வேண்டும். இங்கிருந்து போகல எவ்வளோ பெரிய சைனம் போச்சு, திரும்பி வரல எவ்வளோ சின்னதாக வந்தது. அந்த காட்சின்னு கண்ணு முன்னாடி இருக்குது. கையொடிஞ்சவங்க, காலொடிஞ்சவங்க, மண்டை இழந்தவங்கன்னு எத்தனை பேரை குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் வச்சு கொண்டு வந்தாங்க. எல்லாம் இந்த குடிசைக்கு எதிரில் தான் ஊர்வலமாக போனாங்க. அப்பா, அவங்களுக்கு என்ன வரவேற்பு, எவ்வளோ உபச்சாரம். அதையாவது நினச்சாங்களா அவங்க? உண்ட வீட்டுக்கு ரெண்டக செஞ்சான் நூறலி. நூறலி நம்பி அரச பிள்ளையாடா தலைகால் தெரியாமல் தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு தெரியும். சுபலசிம்மன் குழந்தை பருவத்திலிருந்தே இப்படித்தான், யாரையும் நம்பிடுவான், எல்லாத்தோடையும் சண்டை போடுவான். சுபலசிம்மன் தான் நூறலிக்கு இல்லாத செல்வாக்கையெல்லாம் ஏற்படுத்தினான். அதனால தான் நூறலி இஷ்டப்படி திரிய ஆரம்பித்தான். ராஜகுமாரிகளோட அரண்மனை சுற்றி சுற்றி குன்றின் பக்கம் திரியும் போதே எனக்கு தெரியும். ஆனால் கிழவன் சொல்கிறத யார் கேட்குறாங்க? நான் ஏதாவது சொல்லியிருந்தா ராஜநந்தனைக்காக என்னை தண்டிச்சிருப்பாங்க. வாயை மூடிட்டேன். இந்த கைகளில் வளமை இல்லை, கத்தி தூக்கவும் சக்தி இல்லை. இருந்திருந்தால் நூறலின்றதான் காத்தை போல என் வீட்டுக்கு இதில் வரும்போதே அதை ஒரு கை தடுக்க பார்த்துருக்க மாட்டேனா? கிழவன் நகர முடியல, உட்கார்ந்துருக்கேன். அதுக்காக என்ன இந்த பட்டணம் இடிஞ்சா விழுந்து போச்சு? கிழவன் தட்டு தடுமாறி சொன்ன செய்திகளை மௌனமாக கேட்டான் உதயபானு. அரசர் என்ன சொல்றார்? என்ன போல வயதான பேர்வழி சுபலசிம்மன் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செஞ்சான். நூறொலியை ஒழித்து விடுவதாக பிரக்ஞை பண்ணிட்டு தன்னந்தனியாக ஊற விட்டு ஓடியிருக்கான் என்று கூறினான். தன்னந்தனியாக செல்வானேன்? அரசர் சைன்யத்தை அனுப்ப மறுத்துட்டார். எல்லாத்தையும் நீயே வச்சு கொண்டது தானே. நூறொலியை கொண்டு வந்ததும் நீ, ஸ்நேகம் செஞ்சதும் நீ, உதயபானுவையும் ராஜபுதத்தையும் வைரியாக்கியதும் நீ. எப்படியாவது தொலைஞ்சு போ, திரும்பிய முகத்தில் விழிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரான் என்றான் கிழவன். நூறொலியை பற்றின தகவல் ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் உதயபானு. எனக்கு என்ன தெரியும்,
கோசலத்தோட மண்மண்டபத்துக்கு நூறலி பின்வாங்கிட்டதா இல்லை ஊரில் பேசிக்கிறாங்க. என்ன மண்மண்டபத்திற்கா என்று உதயபானு பெரிய இடி தலையில் விழுந்து விட்டதை போல அயர்ந்து உட்கார்ந்து விட்டான். எதிர்பாராத விதமாக பெரிய பாறாங்கல் தாக்கிய அதிர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. அந்த மயக்கத்தில் அவன் வெகு நேரம் பேசவில்லை. மண்மண்டபம் என்ற பயங்கர சத்தமே அவன் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. கோசலத்தின் மண்மண்டபத்தை பற்றி அந்த காலத்தில் பயப்படாத வீரர்களே கிடையாது. மண்மண்டபம் என்பது கோசலத்தின் உட்புறத்தில் அரண்மனையை சுற்றி இருந்த கோட்டை. இரு புறங்களிலும் கல் அமைத்து இடையில் களிமண்ணை திணித்து சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்ததால் அதை ஜனங்கள் மண்மண்டபம் என்று கூறி அழைத்து வந்தார்கள். இந்த மாதிரி இடங்களை பீரங்கிகள் கூட துளைப்பது துர்பலம் என்பதை அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் கூட அறிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பரத்பூர் கோட்டை சுவர்கள் பூராவும் களிமண்ணால் கட்டப்பட்டிருந்ததால் ஆங்கிலேயரின் பீரங்கிகள் அவற்றை துளைக்க முடியவில்லை என்பது சரித்திர பிரசித்தம். பெரிய குண்டு விழுமானால் அந்த சுவரிலிருந்து சிறிது மண் பெயர்ந்து விழுமாம். களிமண் அவ்வளவு கடினமானம் என்று எதையுமே உட்புக விடாதென்றும் இந்தியர்கள் ஆதி முதலே அறிந்திருந்தபடியால் இந்த மாதிரி மண் சுவர்கள் கட்டிடங்கள் பல இடங்களில் எழுப்பியிருந்தார்கள். அந்த மாதிரி சிறு கோட்டைகளில் கோசலத்தின் மண்மண்டபமும் ஒன்று. ஆகையால் தான் மண்மண்டபம் என்ற பெயரை கேட்டதும் உதயபானு கலங்கினான். ஏனப்பா மௌனமாக இருக்க என்று கிழவன் கேட்ட பின்புதான் உதயபானு விழித்து கொண்டான். ஒன்றும் இல்லை, மண்டபத்தில் பதுங்கிவிட்ட நூறலிடமிருந்து ராஜகுமாரிகளை யார் காப்பாற்ற முடியும்னு நினச்சி பார்த்தேன். ஒரு வழியும் இருக்கிறதா தெரியல என்றான் உதயபானு. வழி இல்லாமல் என்ன, தைரியம் யுக்தியும் தேசபக்தியும் சுயகௌரவமும் நிறைவேனுக்கு முடியாதுங்கிற காரியமே கிடையாது. அப்பேற்பட்ட ராஜபுத்திரர்கள் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு என்று சொல்லி கிழவன் தன் கன்னங்களை தடவிக்கொண்டான். அந்த கன்னங்களில் இருந்த ஒரு தழும்பு நீயும் ஒரு ராஜபுத்திரனா என்று உதயபானுவை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. உதயபானு திண்ணையிலிருந்து எழுந்து, பெரியவரே நான் போய் வருகிறேன் என்றான். சரி, இன்றைய பொழுது போச்சு. என்னப்பா உன் பெயர் என்னன்னு சொல்லலையே என்று கிழவன் கேட்டான். என் பெயர் உதயபானு என்றான் சேனாதிபதி. கிழவன் அசந்து நின்று விட்டான். நிஜமாகவா என்று கிழவன் தள்ளாடி கேட்டான். ஆமாம். எந்த உதயபானு? ராஜபுத்திரர்களோட சேனாதிபதியா? ஆமாம். அப்படின்னா எதிரி தேசத்துக்குள்ள தன்னந்தனியாக ஏன் வந்த? யாராவது பார்த்துட்டா தலை போயிடுமே. இந்த தலை தானே போக போகுது, போகட்டுமே. இதைவிட சூரர்களான ராஜபுத்திர சிம்மங்களின் தலை ரத்தத்தில் உருண்டு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகவில்லை. 1000 இது 1001, இதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டே உதயபானு குதிரை மேல் ஏறப்போனான். இப்போது எங்கே பயணம் என்று கேட்டான் கிழவன். மண்மண்டபத்திற்கு. அப்படின்னா நானும் வர்றேன் என்றான் கிழவன். விஷயம் இருக்கிற லட்சணத்திற்கு கிழக்கட்டைகளை சுமந்து போவது ஒன்றுதான் குறைச்சல் என்று உதயபானு நினைத்து சிரித்தான். கிழவன் லேசுப்பட்டவனா? இருக்கும் இருக்கும், வயசு பிள்ளைகளுக்கு என்னை போல கிழங்களை பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் நான் உன்னோட வரத்தான் வேணும். நான் இல்லாமல் உன்னால் மண்மண்டபத்துக்குள்ளே நுழைய முடியாது. உதயபானு சிறிது யோசித்தான். உதயபானு, உன்னை போல் நானும் என் வாலிபத்தில் பெரிய வீரனாயிருந்தேன் என்பதை என் தேக வடுக்களே சொல்லும். ராஜகுமாரிகளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தால் உன் ரத்தம் எவ்வளவு கொதிக்கிறதோ அவ்வளவு கொதிக்கிறது என் ரத்தமும். கோசலத்தின் பழைய ராஜாக்களிடமிருந்து சேவை செய்தே நான் ஆயுளை கழிச்சிட்டேன். மண்மண்டபத்தில் இன்று வேலைக்கு இருக்கிற பலர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் வரத்தான் வேணும். கிழவன் பேச்ச அலட்சியம் செய்யாதே என்றான் கிழவன். அப்படியானால் கிளம்பும் என்றான் உதயபானு. இது நடந்து சில நாட்களுக்கெல்லாம் குதிரை மேல் தொண்டு கிழவன் ஒருவனை உட்கார வைத்து இழுத்துக்கொண்டு கோசலத்தில் நுழைந்த வாலிபனை உதயபானு என்று யாரும் நினைக்க பிரமேயமில்லை. ராஜபுத்திர சைனியங்கள் நூறலியை முறியடித்த பின் ஊருக்கு திரும்பிவிட்டது என்ற செய்தி ஏற்கனவே அந்நகரில் பரவிவிட்டது. சைனியத்தை ஊருக்கு அனுப்பிவிட்டு உதயபானு நூறலியை தொடர்ந்து வருவான் என்று யார் எதிர்பார்த்தார்கள்? ஆகவே நகரம் நிம்மதியில் ஆழ்ந்துவிட்டது. நூறலி தன் வீரர்களுடன் நகரத்தை ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததிலிருந்து அவன் மனமும் பூர்ண நிம்மதி அடைந்து விட்டதென்று உதயபானு அறிந்து கொண்டான். வேகமாக குதிரைகளில் சென்ற நூறலியும் அவன் படை வீரர்களையும் உதயபானு பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றான். முதல் குதிரை வரிசை போய் 2ஆம் வரிசை குதிரைகள் வந்தபோது அதிலிருந்து ஒரு முகலாய வீரனை உதயபானு பார்த்து சிறிது மயங்கினான். இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று மலைத்து நின்றபோது அவன் மனதில் மின்னல் போல் உண்மை ஒளிவிட்டு பிரகாசித்தது. அவன் பார்த்தது சுபலசிம்மனே தான், சந்தேகமே இல்லை. சுபலசிம்மன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? நூறலியை பழி வாங்குவதற்கா? பழி வாங்குவதனால் அவன் குதிரைப்படையில் சேர்ந்திருப்பானேன்? அவனுக்கு யார் வேலை கொடுத்தது என்று பலவித எண்ணங்கள் மனத்தை வாட்ட உதயபானு போகிற இடம் தெரியாமல் குதிரையை இழுத்துக்கொண்டு சென்றான். குதிரையை இந்த பக்கம் திருப்பு, இங்கே தான் என் சகோதரி புருஷன் இருக்கணும் என்று கிழவன் சொன்ன பிறகுதான் உதயபானுக்கு சுயநினைவு வந்தது. எங்கே வந்திருக்கோம் என்று நிமிர்ந்து பார்த்தான். மண்மண்டபத்தின் முதல் வாசலில் நின்று கொண்டிருப்பதை அறிந்தான். சற்று அருகில் இருந்த ஒரு வீட்டிற்கு கிழவனும் உதயபானும் நுழைந்தார்கள். பட்டிநகர கிழவனுக்காவது பார்வை மங்கள். அவன் தவக்கை புருஷனுக்கு கண்களே இல்லை. இவனால் நகர முடியும், அவனால் அதுவும் முடியாது
இருந்தாலும் மாப்பிள்ளையும் மைத்தனனும் குழாவதை பார்த்தபோது கவலை மிகுந்த உதயபானுவுக்கே சிரிப்பு வந்துவிட்டது. சிறிது நேரம் குலச பிரசனம் செய்ததிலிருந்து மாப்பிள்ளை கிழவன் மண்மண்டபத்தின் காவல் பதவியை தன் மகனுக்கு அளித்து விட்டதையும் சில நாட்களாக அந்த பையனை சுற்றி கொண்டு வேறொரு காவலன் அலைவதையும் உதயபானு தெரிந்து கொண்டான். புதிய ஆசாமியும் நம்ம பையனும் ஏதோ கசமுசன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ மழையை பிடிக்கிற விஷயம் போல இருக்குது என்று மாப்பிள்ளை கிழவன் தட்டு தடுமாறி சொல்லி முடித்தான். அந்த பையனைத்தான் நமக்கு உதவணும் என்று மைத்துனக்கிழவன் உதயபானுடன் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் வாசலில் பேச்சுக்குரல் கேட்டது. அதோ பையனும் வந்துட்டான் என்றான் மாப்பிள்ளை கிழவன். உள்ளே நுழைந்த பையனை உதயபானு ஏறெடுத்து பார்த்து சரி இவனை நம்பலாம் என்று தீர்மானித்து கொண்டான். மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் நிமிஷ நேரத்தில் சீர்தூக்கி தீர்மானிக்கும் திறம் வாய்ந்த அவனுடைய கூரிய கண்கள் பையனையும் அவன் யோகியதையும் கண்மூடி திறப்பதற்குள் எடை போட்டுவிட்டன. உள்ளே நுழைந்த அரண்மனை காவலன் கிழவர்களுக்குள் உறவு முறையில் அவன் பையனாலும் உலகத்துக்கு வயது நிரம்பிய வாலிபன் தான். விருந்தாளிகளை பார்த்தான். இதோ உன் மாமா வந்திருக்காரு, அவன் மாமாவோட சிநேகிதர் என்று இருவரையும் பையனுக்கு கிழவன் அறிமுகப்படுத்தினான். மாமாவை பையன் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்தது. அதற்கு பிறகு அப்பொழுது வாலிபனாயிருந்த கிழவன் யுத்தத்துக்கு போய்விட்டான். தவிர இந்த காலம் போல அந்த காலத்தில் போக்குவரத்து இல்லையா, உறவினர் அடிக்கடி சந்திப்பதும் குறைவாய் இருந்தது. பையன் பெரியவர்களை நமஸ்காரம் செய்தான். சாப்பிட்டு உல்லாசமாக இருந்த சமயத்தில் மருமகனிடம் மாமா விஷயத்தை மெல்ல அவிழ்த்தார். இந்த நண்பருக்கு மண்மண்டபத்தின் அந்தரங்க அறையை பார்க்க வேண்டுமா என்றார் மாமா. பையனுக்கு தூக்கி வாரி போட்டது. இதே கோரிக்கையை சற்று முன் தான் அவன் நண்பனும் வெளியிட்டிருந்தான். நவாப்பின் அந்தரங்க அறையை பார்ப்பதில் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பிரியம் என்று சிந்தித்தான். உள்ளே விட்டுட்டா ஆயுசு இருந்தாவளியே வெளியே வரான், இல்லாட்டி செத்தொழிவிட்டோம், பெரியவர்களை வற்புறுத்தும் போது நமக்கு என்ன என்று இறுதியில் ஒப்புக்கொண்டான் அவன். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 5 அந்தரங்க அறையில். அன்றிரவு கோசலத்தின் மண்மண்டபத்தின் காவலன் உதவியால் உள்ளே சென்ற உதயபானுவுக்கு அங்கு பல விபரீதங்களும் பல வியப்புகளும் விளைவிக்கும் சம்பவங்களும் காத்திருந்தன. அம்மண்டபத்தின் பின்னாலிருந்த திட்டிவாசல் வழியாக உதயபானுவை அழைத்து சென்ற காவலன் 2-3 நீண்ட தாழ்வறைகள் வழியாகவும் 2-3 சின்னஞ்சிறு இருட்டறைகள் வழியாகவும் அவனை திரும்ப திரும்ப அழைத்து சென்று கடைசியில் ஒரு பிரம்மாண்டமான கதவுக்கு எதிரில் நின்றான். இந்த கதவு அந்தரங்க அறையில பின்பக்க கதவு. இதை திறந்ததும் நீங்கள் அறைக்குள் இருப்பீங்க, அங்கே யாரும் காவலர் இல்லாவிட்டால் உயிருடன் இந்த வழியாக திரும்பிடுங்க என்று கூறி சென்று விட்டான். அவன் சென்றதும் அந்த அறைக்குள் நுழைந்த உதயபானு பெரும் பிரமிப்படைந்தான். அந்த அந்தரங்க அறையே பெரும் மண்டபம் போலவும் பலவித பெருந்தூண்களுடனும் காட்சியளித்தது. நடுவே பெரிய மேல்நாட்டு லஸ்தர் குளோப் ஒன்று நீண்ட கண்ணாடி சதுரங்களுடன் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த லஸ்தர் குளோப் விளக்கின் அமைப்பாலும் சுற்றிலும் தொங்கிய நீளக் கண்ணாடிகளின் மூலம் வந்த விளக்கு வெளிச்சம் நானாவித வர்ணஜாலங்களை கிளப்பியதாலும் பல பல வண்ண ஒளிப்பட்டைகள் அறையின் நடுப்பகுதியில் விழுந்து கிடந்தன. ஆனால் பெரும் தூண்கள் பல இடங்களில் இருந்ததால் அவற்றின் பின்புறப் பகுதியிலெல்லாம் இருட்டு மண்டி கிடந்தது. அந்த அற்புத அறையும் பலவித வண்ண சித்திரங்களையும் வரையப்பட்ட மேற்கூரையும் பார்த்த உதயபானு ஒரு வினாடி சிலையென நின்றான். அடுத்த வினாடி அதிர்ச்சியும் அடைந்தான். அந்த அறை நடுவே நூறொளி மிகுந்த வேகத்துடன் அப்படியும் இப்படியும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டான். அதனால் மெல்ல ஒரு தூணுக்கு அருகில் சென்று மறைந்து கொண்ட உதயபானுவுக்கு கோபத்தின் காரணமாக நூறொளி வாயிலாகவே வந்தது. எதிரே நின்ற காவலனை நோக்கி, இது உண்மையா? பெரியவள் விஷத்தை அருந்து விட்டாளா என்று வினவினான் நூறொளி. ஆமாம் மிஷா, விஷத்தைத்தான் தின்றுவிட்டாள் என்றான் காவலன் நடுங்கிக் கொண்டே. ஏது விஷம்? மடியில் வைத்திருந்தாளாம். அதை அருந்த யார் அனுமதித்தது? விஷத்தை தின்ன அனுமதி எதுக்கு என்றான் காவலன் மெல்ல. சீ மடையா என்று அவன் மீது எரிந்து விழுந்தான் நூறொளி. வசுமதி, நீதான் என்னை ஏமாற்றிவிட்டாய், உன் தங்கை என்ன செய்கிறாள் பார்ப்போம் என்று இறைந்து கூறியவன், டே அந்த இளையவளை இங்கு கொண்டு வா, என்னிடமிருந்து எப்படி தப்புகிறாள் என்று பார்ப்போம் என்று உத்தரவிட காவலன் அறையை விட்டு பறந்தான் நூறொளி. நூறொளி அடியுண்ட வேங்கை போல் அந்த அறையில் மீண்டும் உலாவ ஆரம்பித்தான். தூண் மறைவில் இருந்த உதயபானு சில வினாடிகள் திக்பிரமை பிடித்து நின்றான்.
மானத்தை காத்துக்கொள்ள வசுமதி விஷமுட்களை கொண்டு வானத்தை நோக்கி பறந்து விட்டது அவனுக்கு பெரும் வேதனையை அளித்தது. ராஜபுத்திர ஸ்ரீகள் மானங்காத்துக்கொள்ள தற்கொலை செய்து கொள்வது அவனுக்கு புதிதாயில்லை. ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர ஸ்ரீகள் நெருப்பில் விழுந்து ஜோகர் செய்து கொண்டது சரித்திரத்திற்கு புதிது இல்லை. ஆனால் வசுமதியின் மரணம் அவன் மனதுக்கு பெரும் திகைப்பை அளித்தது. எந்த சகோதரிகளுக்காக அவன் படையை துறந்து கோசலம் வந்தானோ அந்த சகோதரிகளில் ஒருத்தி போய்விட்டது, பாதி காரியம் சரிந்துவிட்ட மாதிரி என்பதால் பெருந்துக்கம் அடைந்த உதயபானு அந்த தூண் மறைவிலேயே நின்றான். அத்துடன் நூறலின் படையில் சுபலசிம்மனை அவன் அன்று காலையில் பார்த்ததும் பெரும் கோபத்தைத்தான் அளித்தது அவனுக்கு. அத்துடன் அவன் முகலாயர் உடையில் இருப்பதற்கும் காரணம் புரியவில்லை உதயபானுவிற்கு. தவிர இன்னொருவன் அந்த அந்தரங்க அறையை பார்க்க விரும்புவதையும் கோசலத்தின் கிழவன் சொன்னதையும் எண்ணி பார்த்த உதயபானு, ஒருவேளை சுபலசிம்மன் பழிவாங்கவே இந்த ஏற்பாடுகள் வேஷத்தையும் போட்டானோ என்று நினைத்தான். மேற்கொண்டு நினைக்க அவனுக்கு அவகாசமில்லை. அவன் நினைப்புகள் மேலே ஓடுவதற்குள் மீண்டும் அறையின் பிரதான கதவு பெருங்கதவு திறக்கப்பட்டு 2 தாதிகளால் அருணா பலவந்தமாக இழுத்து வரப்பட்டார். அவளை உள்ளே தள்ளிய தாதிகள் அறை கதவை சாத்தி கொண்டு சென்றார்கள். நூறலி அதை நோக்கி சென்று அந்த பெரும் மரத்தாள்களில் ஒன்றை மட்டும் இட்டுவிட்டு திரும்பி வந்தான். விரிந்த தலையுடன் நெருப்பு கக்கும் கண்களுடன் நின்று அருணாவை காமம் கக்கும் நூறலியின் கண்கள் கண்டன. அருணா என்று துவங்கிய நூறலிக்கு பதில் கூறினாள் அசானி ராஜகுமாரி. இதே மண்டபத்தின் இன்னொரு அறையில் என் சகோதரியின் பிணம் கிடைக்கிறது என்று கம்பீரமாக ஜுவல்லிக்கும் கண்கள் அவள் கிட்டே நெருங்குவது அபாயம் என்பதை வலியுறுத்தின. இருப்பினும் காமகனான நூறலி அவளை நெருங்க முயற்பட்டான். உன் அக்கா வீணாக மாண்டால் அதற்கு நானல்ல பொறுப்பாளி, ஆனால் நீ புத்திசாலியாக கற்றுக்கொள் என்று மேலே நெருங்கினான் நூறலி. 2 அடி பின்னுக்கு அந்த நகுனா, அங்கேயே நில், இன்னும் 1 அடி நகுந்தால் என்று எச்சரித்தாள் ராஜகுமாரி. என்ன செய்வாய் என்று சீரிய நூறலி மேலே நடந்தான். அருணாவின் கை அவன் மார்புக்காக சென்று ரவிக்கைக்குள் நுழைந்தது. உதயபாவனின் கையிடையிலிருந்த பிச்சுவாயை எடுத்தது. ஆனால் இருவருக்கும் வேலையில்லை. வேறொரு தூணின் மறைவிலிருந்து நூறலை நோக்கி பிச்சுவா பறந்து வந்தது. ஹா என்ற சத்தத்துடன் நூறலி சாய்ந்தான். தூணின் மறைவிலிருந்து வெளிவந்த சுபலசிம்மன் கீழே விழுந்து கிடந்த எதிரியின் மார்பிலிருந்த கத்தியை பிடுங்கினான். அந்த சமயத்தில் நூறலியின் கூச்சலை கேட்ட காவலாளிகள் அந்தரங்க அறையை நோக்கி ஓடிவரும் சத்தம் அவன் காதில் விழுந்தது. காவலர்களின் காலடி சத்தம் அவன் காதில் விழவில்லையோ அல்லது விழுந்துதான் அதை லட்சியம் செய்யவில்லையோ தெரியாது. சுபலசிம்மன் தான் இருக்குமிடத்தையோ செய்த காரியத்தையோ சூழ்ந்து நரங்கும் அபாயத்தையோ சிறிதும் சட்டை செய்யாமல் எதிரி மார்பிலிருந்து பிடுங்கிய கத்தியிலிருந்து இரத்தத்தை ஊற்றுக்குமிழ் போல எதிரியின் இருதயத்திலிருந்து பீரியலையும் இரத்தத்தையும் மாறி மாறி கழிவெறியோடு பார்த்து கொண்டு நின்றான். நல்ல வெறிபிடித்த மனிதனின் முகத்தில் தட்டும் பிரம்மையும் கோரமான பார்வையும் அவன் முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்தன. பக்கத்தில் தலைவிரி கோலமாய் நின்று கொண்டிருந்த அருணாவை கூட அவன் கவனிக்கவில்லை. அருணா ஏதோ நம்பத்தகாத ஒரு கனவை கண்டுவிட்டது போல திக்பிரமை பிடித்து நின்றாள். தன்னையும் வசுமதியும் அபகரித்து வந்ததற்கு ராஜபுத்திரர்கள் எப்படியும் பழிவாங்க வருவார்கள் என்பது அவளுக்கு தெரியும். யார் வந்தாலும் வராவிட்டாலும் உதயபானுவாவது வருவான் என்று அவள் மனம் சதா சொல்லிக் கொண்டிருந்தது. அவர் எதற்காக வர வேண்டும்? ஏதோ ஒரு முறை சுனை அருகில் அகஸ்மாத்தாக சேர்ந்த கண்கள், சாப்பாட்டு வேலைக்காரன் என்ற எண்ணத்தில் வலியக்கூடிய சேர்க்கை, இவையே அவையை நெருங்கிய உறவு ஸ்தாபித்துவிட முடியுமா என்று அவள் வாதாடி பார்த்தாள். அவள் மனம் என்னவோ விடாப்படியாக போராடியது. அடி பைத்தியமே, அன்பு என்பது மனமாகிய என்னை பற்றிய விஷயம் அல்லவா? கண்ணும் உடலும் என் வேலைக்காரர்கள் தாமே. ஒரு முறை நான் பதிந்துவிட்டால் என்னை பெயர்க்கவே முடியாதே. கண் 20 தடவை பார்த்தாலும் உடல் 1000 முறை சேர்ந்தாலும் நான் இஷ்டப்படாத வரையில் இன்பமோ பிணைப்போ ஏது? நான் லயத்து விட்டேன், அவர் இதயம் லயக்காமல் என்ன செய்ய முடியும் என்று திருப்பி கேட்டது. நீ ஒன்றுதான் மனமா? அவர் உடலில் உறையும் மனம் ஒன்று இல்லையா என்று அருணா தர்க்கம் செய்து பார்த்தாள். உனக்கு என்ன தெரியும் அருணா? மனத்தின் போக்கு மனத்துக்குத்தானே தெரியும். இல்லாது போனால் உலகத்தில் மனோசிய சாஸ்திரம் உலவுமா? உதயபான உள்ளம் உன்னை குறித்து எப்படி ஊசலாடுகிறது என்று எனக்கு தெரியும் என்றது அவள் மனம். இம்மாதிரி தர்க்கித்து தகிர்க்கு இயற்கை உணர்ச்சிகளுக்கு அடிமையான அருணா உதயபானு எப்படியும் வருவான் என்று காத்திருந்தாள். அவன் வராதது மட்டுமல்ல, அவனுடைய பரம வைரியான சுபலசிம்மனே வந்து தன்னை மீட்டு விட்டான் என்பதை அருணா கற்சலை போல நின்றுவிட்டாள். என் மனம் சொன்னதெல்லாம் பொய்தானா என்று சிந்தித்தாள். சுபலசிம்மன் அவளை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தான். வாழ்க்கையிலே அசட்டை விழுந்த அம்முகத்தை பார்த்ததும் அருணாவின் உள்ளம் கனிந்து போயிற்று. அக்கா என்று சொல்ல வாயெடுத்தாள். அமரவாழ்வு பெற்றுவிட்டால் அது எனக்கு தெரியும் அருணா என்று சுபலசிம்மன் வாக்கியத்தை முடித்தான். சுபலசிம்மன் ஏதோ பேச வாயெடுத்தான். சாத்தியிருந்த கதவின் மேல் காவலாளிகள் பேரிடி இடித்தது காதில் விழுந்த பிறகுதான் அருணா தானும் சுபலசிம்மனும் இருந்த நிலையை உணர்ந்து கொண்டாள். காவலாளிகள் உள்ளே நுழைய ஏன் தாமதம்? கதவு திறந்துதானே இருக்கும் என்று சுபலசிம்மனிடம் சொல்லிக்கொண்டே அருணா திரும்பி கதவு இருந்த திசையில் கண்ணை செலுத்தினாள். சுபலசிம்மனும் திரும்பி பார்த்தான்.
கதவை காவலாளிகள் திறக்க முடியாத காரணத்தை கண்டுகொண்ட அருணா அது கதையின் 2ஆம் அங்கமோ என்று பிரமித்தாள். மரத்தாளுடன் இரும்புத்தாள்கள் 2ஐ அடைத்து கதவை திறக்க முடியாமல் செய்துவிட்டு மார்பில் கையை கட்டிக்கொண்டு உதயபானு நின்று கொண்டிருந்தான். நிதானமிடமிருந்த சுபலசிம்மன் கையிலிருந்து பிச்சுவாவி உதயபானு மீது எரிய கையை ஓங்கினான். எதிரி சூழ்ந்த நிலையிலும் குடும்ப விரோதம் ராஜபுத்திரன் கண்ணை மறைக்காதிருந்தால் இந்தியாவின் சரித்திரம் இந்த துர்பாக்கிய நிலையில் எழுதப்பட்டிருக்காது. முகலாய சேனாதிபதியை கொலை செய்துவிட்டு மறுநாள் தான் காவலாளிகளால் கண்டதுண்டமாக வெட்டப்படலாம் என்ற சமயத்தில் கூட தனக்கு எதிரே நிற்பவன் ராத்தோர் வம்சத்தவன், தான் பட்டி மரபைச் சேர்ந்தவன் என்ற எண்ணமே சுபலசிம்மன் மனத்தில் மேலோங்கி நின்றது. ஆகையால் பிச்சுவாய் பிடித்த கையும் மேலோங்கியது. உதயபானு அதை சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. மார்பில் கட்டியிருந்த கையை எடுக்கவும் இல்லை. இருந்த இடத்தை விட்டு அசையவும் இல்லை. சுபலசிம்மா, உன்னுடைய சொந்த பலத்தில் அதிக நம்பி வைக்கிறாய். என் மீது கத்தி எறியவும் என் புஜபலத்தையும் பார்க்காதே. வயிற்றில் விழுந்திருக்கும் வடுவை பார்த்துக்கொள். இன்னும் என்னுடன் சண்டை செய்ய விருப்பம் இருந்தால் அதற்கு அவகாசம் இருக்கிறது. இடமும் வேறு. காவலாளிகள் அநேகமாக கதவை உடைத்து விட்டார்கள். நாம் சண்டை போட்டு அருணாவை அவர்களுக்கு பலியாக்குவோமா அல்லது எஞ்சியுள்ள எவளையாவது காப்போமா என்று உதயபானு கேட்டான். சுபலசிம்மன் சற்று நேரம் யோசித்தான். வேறொரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்குமல்லவா என்று கேட்டான். அந்த குரலில் வெறுப்பே அதிகமாக துணித்தது. அருணாவை உத்தேசித்து மனதில் குமரி எழுந்த ஆக்ரோஷத்தை சுபலசிம்மன் அடக்க வேண்டியதாயிற்று. அதை என்ன கேட்டு என்ன பிரயோசனம் என்றான் உதயபானு. பின் யாரை கேட்பது என்றான் சுபலசிம்மன். இதோ கதவை உடக்கும் காவலாளியை கேள் என்று சொல்லிவிட்டு உதயபானு இடையில் இருந்த கத்தியை உருவினான். மேலே ஏதோ பேச ஆரம்பித்த சுபலசிம்மனை அடக்கிவிட்டு, சுபலசிம்மா, இதோ இந்த வாள் எவ்வளவோ எதிர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சியிருக்கிறது. இந்த காவலாளிகளையும் இது சமாளிக்கும். இந்த மண்மண்டபத்தின் பின்வாசலில் என்னுடைய பட்டியிலிருந்து வந்த கிழவனின் மருமகன் இருக்கிறான். அவன் கொடுத்திருக்கும் 2 மாற்று உடைகளை வாங்கி கொண்டு அருணாவுடன் அவனை தொடர்ந்து செல். உன் பழியை காவலாளிகள் தீர்த்து கொள்ளாது போனால் மீண்டும் நாம் சந்திக்கலாம் என்று உதயபானு சொல்லிவிட்டு கதவின் கிராதிகளை அகற்ற ஆரம்பித்தான். அதுவரை மலைத்து நின்ற அருணா ஓடி வந்து உதயபானுவின் கைகளை பிடித்து கொண்டாள். வேண்டாம், கதவை திறக்க வேண்டாம். சென்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக செல்வோம், இல்லாவிட்டில் ஒன்றாகவே மடிவோம். மனிதன் தனியாக செய்யும் காரியம் எதுவும் ரசிக்காது என்று கெஞ்சினார். உதயபானு, ராத்தோர் வம்சத்திடமிருந்து உயிர்ப்பிச்சை பெற்ற பட்டிகள் இஷ்டப்பட மாட்டார்கள். மாற்றோடையில் நீ வேண்டுமானால் ஓடிப்போ, நானும் அருணாவும் காவலர்களை சமாளிப்போம் என்றான் சுபலசிம்மன். இதற்கு கூடவா பெண்ணின் உதவி வேண்டும் சுபலசிம்மா? உபயோகமற்ற உன் தலையை காக்கவா உன்னை போகச் சொல்கிறேன்? அருணாவுக்கு துணை வேண்டும், அதற்காக அல்லவா உன்னை உயிருடன் விடுகிறேன். நிற்காதே, போ அருணா, நீயும் போ என்றான் உதயபானு. என்னை காப்பாற்றத்தானே? அதற்கு நீங்கள் என்ன? அக்கா காட்டின வழி இருக்கிறது. 100 ஒளி அறைக்குள் வருமுன் இதோ ரவிக்கையில் மறைத்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் மருந்து என்று இலையில் சுற்றியிருந்த மெழுகை காட்டினாள் அருணா. இப்பொழுது இது வேண்டாம். இதோ 100 ஒளியின் கத்தி இருக்கிறது. சண்டைதான் எனக்கு போட தெரியும். ராஜபுத்திரத்தின் பெரிய சேனாதிபதி பக்கத்தில் நின்று போர் புரிவதும் எல்லோருக்கும் கிட்டும் பாக்கியமா என்று அருணா வாதாடினாள். இருவரையும் சுபலசிம்மன் மாறி மாறி பார்த்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் தலையில் கையை வைத்து கொண்டு அருகில் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டான். அருணா, சேனாதிபதி பறவையை துறந்து சைன்யத்தையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு உன்னை பலி கொடுக்கவா நான் இவ்வளவு தூரம் 100 ஒளியை பின்பற்றி வந்தேன்? நான் சொல்வதை கேட்டால் ஒருவேளை 3வரும் தப்பினாலும் தப்பலாம். இந்த காவலாளிகளோ இத்தகைய நெருக்கடியான நிலைமையோ எனக்கு புதிதல்ல. போ அருணா, போய்விடு. சுபலசிம்மா, 100 ஒளியை நான் வாங்க வேண்டிய பழியை நீ வாங்கிவிட்டாய். அந்த விஷயத்திலாவது எனக்கு விட்டுக்கொடு என்று இருவரையும் மாறி மாறி பார்த்து சொன்னான் உதயபானு. இதற்குள் மணிமண்டபத்தின் பின்வாசல் காவலாளி ஓடி வந்து, யாராவது வருகிறீர்களா இல்லையா? பின்பக்கத்திலும் காவலர் வரும் சத்தம் கேட்கிறது என்றான். சுபலசிம்மன் அருகில் உதயபானு வந்து நின்று, சரி கிளம்பு, நிற்பதால் யாருக்கும் லாபமில்லை என்றான். பதில் ஏதும் வராதிருக்கவே உதயபானு சுபலசிம்மனை ஆசிரமத்திலிருந்து பலாத்காரமாக தூக்கி அவனையும் அருணாவையும் காவலை நோக்கி முரட்டுத்தனமாக தள்ளினான். சுபலசிம்மனும் அருணாவும் வேண்டா வெறுப்பாக சென்றார்கள். ஆனால் இருவரின் வெறுப்புக்கும் காரணம்தான் வேறு வேறாயிற்றே. உதயபானு அவர்கள் இருவரையும் பின்னால் இருந்த பிரம்மாண்டமான தூண்களில் மறையும் மட்டும் பார்த்து கொண்டு நின்றான். அவர்கள் மறைவதற்கும் அந்தரங்க கதவு படேர் என்ற சத்தத்துடன் இடிந்து விழுவதற்கும் சமயம் சரியாகத்தான் இருந்தது. அருணா சென்ற திக்கை நோக்கி பெருமூச்சு விட்டான் உதயபானு. பிறகு தன்னை நோக்கி நெருங்கும் காவலர்களை சமாளிக்க சித்தமானான். அத்தியாயம் 6. ஓலை. அபாயத்தில் சிக்கிவிட்ட மனிதனுக்கு மூளை அதிதுரிதமாக வேலை செய்யும். சக்தியும் அபாரமாக பிறக்கும். இனி நம் உயிர் தங்காதே என்ற தருணத்தில் ஜீவராசிகளின் சக்தி துரு அப்பாற்பட்ட இரும்பு போல ஜொலிக்க ஆரம்பித்து விடுகிறது. சாதாரண காலத்தில் மங்கி கிடக்கும் மூளை நரம்புகள் உயிரால் தட்டி எழுப்ப பெற்று இல்லாத யோசனைகள் எல்லாம் அள்ளி கொட்டுகின்றன. உள்ளூர புகையும் ரோஷமும் இரத்தத்தை வேகமாக சுழலவிட்டு தேகம் முழுவதும் உயிரணுக்களை ஊசி முனையில் நிற்கச் செய்வதால் மிருகபலகமும் மிதமின்றி விடுகிறது.
எதிரிகளை வரவேற்று நின்ற உதயபானு அத்தகைய நிலைமையில்தான் இருந்தான். மரணத்தை பற்றி அவனுக்கு சிந்தனையே இல்லை, என்றைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் தப்பிச் சென்றவர்கள் குறித்த இடம் போய் சேர அவகாசம் வேண்டுமே என்ற கவலை மட்டும் அவனை சிறிது வாட்டியது. தான் இருந்த நிலைமையை பற்றி உதயபானு ஒரு நிமிஷ நேரம் சிந்தித்தான். நூறொலியை கொல்லப்பட்ட விஷயம் அரண்மனையில் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஏதேனும் கூச்சலை கேட்டுத்தான் காவலாளிகள் ஓடி வருகிறார்கள். அவர்கள் நம்மை வந்து உண்மை அறிந்து ஆளை அனுப்பி நகராட்சி டமாரத்தை கொட்டும் வரையில் சிப்பாய்கள் வரமாட்டார்கள். இன்னும் அரை நாளைக்கு அவகாசமாவது கிடைத்தால் அருணா தப்பி விடுவார். இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான். திடீரென்று ஒரு யுக்தி தோன்றவே தன் மேல் உடைகளை கலற்றி நூறொலியின் சவத்தின் மேல் எறிந்தான். இடது கையால் ஆசனத்தையும் தனக்கு பின்னால் இழுத்து போட்டு நூறொலியின் உடலை மறைத்து கொண்டு நின்றான். இந்த தருணத்தில் உள்ளே நுழைந்த காவலர்கள் உருவிய கத்தியும் கையுமாக நிற்கும் ராஜபுத்திரன் வீரனை நோக்கி நெருங்கினார்கள். நூறொலியின் உடலை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்ததால் உதயபானு ஒரு ஆசனத்தை தனக்கு முன்னால் நிறுத்தி அதை ஒரு அரணாக்கி கொண்டு சிறிது நேரம் சண்டையிட்டிருக்கலாம். அது சாத்தியமில்லாது போகவே நேருக்கு நேராக கத்தியை கொண்டே போராட வேண்டியதாயிற்று. சுமார் 10 காவலர்கள் தான் அப்பொழுது வந்திருந்தார்கள். தனக்கு முன்னால் ஏக காலத்தில் பாய்ந்த 10 கத்திகளையும் உதயபானு தடுத்து கொண்டே காலத்தை தள்ளி போட பார்த்தான். இது சகியாத காவலர்கள் ஒருவன், இதென்னடா நாம சண்டை போடுறோமா விளையாடுறோமா என்று கேட்டான். சே, விளையாட இதுவா இடம், அதுவும் நவாப்புக்கு எதிரில் விளையாடலாமா என்றான் உதயபானு. என்ன நவாப்பா என்று கேட்டு ஒருவன் பிரமித்து சிறிது நேரம் நின்றான். இந்த திருட்டு பைய பேசி தப்பிட பார்க்கறான், கொல்லுங்களவன என்று தலைவன் காவலாளிகளை ஏவினான். நான் பொய் சொல்றேனா, இதோ நீங்களே பார்த்துக்கங்க என்று உதயபானு ஆசனத்துக்கு பின்னால் பாய்ந்து சரேல் என்ற குனிந்து நூறொலியை தூக்கி நிறுத்தினான். காவலாளிகள் திக்பிரமை அடைந்தனர். விஷயம் மெல்ல மெல்ல அவர்கள் மனதில் உடையமாயிற்று. அட கொலைகார பயலே என்று உதயபானுவின் மேல் காவலாளிகள் மூர்க்கமாக பாய்ந்தார்கள். யாராவது ஒருத்தன் போய் நகராட்சி டமாரத்தை கொட்டுங்க என்றான் தலைவன். இனி தாமதிக்க அவகாசமில்லை என்று தெரிந்து கொண்ட உதயபானு மேலே பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த குளோப் விளக்கை கத்தியால் ஓங்கி அடித்தான். அந்த அறை முழுவதும் இருள் மூடிக்கொண்டது. அடுத்த சில நிமிடங்களில் ஒரே குழப்பம். கத்தியுடன் கத்தி உராயும் சத்தம், காவலாளிகளின் விளக்கு விளக்கு என்ற கூச்சல். தாழ்வாரத்தில் திடீரென பந்தங்கள் நடமாடின. அந்த வெளிச்சம் அறையிலும் சிறிது அடித்தது. நகராட்சி டமாரமும் சப்தித்தது. மீண்டும் வெளிச்சம் அறையில். இனி விளக்குகள் வந்துதான் என்ன பிரயோஜனம் என்று காவலாளிகளை தலைவன் கடிந்து கொண்டான். உதயபானு அங்கு காணப்படாததால் தன் வஞ்சத்தை எல்லாம் பக்கத்தில் இருந்த காவலாளிகள் மேல் தீர்த்து கொள்ள அவனை சாத்து சாத்து என்று சாத்தி விட்டான். நூறொலியின் அறையிலிருந்து உதயபானு தப்பிச் சென்றது பெரிய ஜாலவத்தை அல்ல. மண்மண்டபத்தின் பின்வாசல் திறந்து கிடந்தது. அந்த பக்கத்தில் காவல் புரிந்த பட்டிக்கிழவனின் மருமகன் அருணாவுடன் சுலபசமனுடன் மறைந்து விட்டான். அந்தகாரம் சூழ்ந்த அறையில் தூண்களை தழுவி தழுவி அடையாளம் கண்டுபிடித்துக் கொண்டே பின்வாசல் அடைந்து விட்டான் உதயபானு. சிறிது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு படிகளின் வழியே இறங்கிச் சென்றான். எதிரே பட்டிக்கிழவன் மருமகன் வந்து சேர்ந்தான். அவர்களை ஜாக்கிரதையாக அழைத்து சென்று விட்டாயா என்றான் உதயபானு. இல்லாவிட்டால் நான் உயிருடன் இங்கு திரும்ப முடியுமா? அது கிடக்கட்டும், இந்த உடையை போட்டுக்கொள்ளுங்கள் என்றான் கிழவனின் மருமகன். நூறொலியின் காவலாளிகள் அணியும் உடையை அணிந்த உதயபானு சற்று தூரத்தில் காவலாளிகள் ஒருவரும் சத்தம் கேட்டது. வாருங்கள், நாமும் ஓடி தேடுவோம் உதயபானுவை என்றான் கிழவனின் மருமகன். அவன் தந்திரம் உதயபானுவுக்கு தெரிந்துவிட்டது. கத்தி உருவி பிடித்துக் கொண்டு கிழவனின் மருமகனும் உதயபானுவும் பிடி அந்த பயலை என்று ஹிந்துஸ்தானியில் கூச்சல் போட்டுக்கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள். பாரா காவலர்கள் அவர்களை ஏன் தடை செய்யப் போகிறார்கள்? இப்படி மூளை முடுக்குகளில் திரும்ப திரும்ப ஓடி இருவரும் கோசாலத்தின் மத்தியிலிருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு வந்தார்கள். இங்குதான் அவங்கள விட்டுட்டு வந்தேன் என்றான் கிழவன் மருமகன். இது யார் வீடு என்று உதயபானு கேட்டான். கோசாலத்தின் பெரிய காஜியின் வீடு. உதயபானு அசந்து நின்று விட்டான். முஸ்லிம்களின் மதகுருவான காஜியின் கையில் அருணாவை ஒப்புவிக்கவா இவ்வளவு பாடுபட்டோம் என்று கலங்கி விட்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை கிழவனின் மருமகன் ஒரு நிமிஷத்தில் அறிந்து கொண்டான். உதயபானு வாயால் கேள்வி கேட்காவிட்டாலும் அவன் கோப விழிகள் தாம் அக்கேள்விகளை கேட்கின்றனவே. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியும். பெரிய காஜியை பார்த்த பிறகு உங்கள் அபிப்பிராயம் மாறும், உள்ள போவோம் என்று சொல்லிக்கொண்டே கிழவனின் மருமகன் முன்னால் நடந்தான். உதயபானு பதில் சொல்லவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவனை தொடர்ந்தான். வீட்டின் கதவை காவலன் கத்தியால் தட்டினான். பெரிய காஜியே வந்து கதவை திறந்தார். இருவரும் உள்ளே நுழைந்தனர். காஜி மறுவரும் கதவை தாளிட்டார். காஜியின் நமாஸ் அறைக்கு பக்கத்தில் இருந்த விலாசமான கூடத்தில் அருணா உட்கார்ந்திருந்தால். சற்று தூரத்தில் சுபலசிம்மன் சாலத்திற்கு வெளியே எதையோ ஊன்றி கவனிப்பன் போல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். உதயபானவும் பட்டிக்கிழவனின் மருமகனும் உள்ளே நுழைந்த ஓசையை கேட்டு சரையல் என்று திரும்பினான். உதயபானவை பார்த்ததும் இந்த இடத்திலே நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்றான் சுபலசிம்மன். யார் இருக்கச் சொன்னது என்று உதயபானு கேட்டான். அவர்களை சாந்தப்படுத்தினார் காஜி. அப்பா, உங்கள் யாரையும் எனக்கு தெரியாது. இதோ இந்த குழந்தையும் இவள் சகோதரியையும் தெரியும்.
குழந்தையை முன்னிட்டு உங்களை உள்ளே சேர்த்தேன். அல்லாவின் சன்னதியில் சண்டைக்கு இடமில்லை என்றார். சண்டைக்கு இடமில்லையா? அல்லாவால் தானே இப்பொழுது பாரத தேசம் ரணகலமாய் கிடக்கிறது, பெண்கள் அபகரிக்கப்படுகிறார்கள் என்று ஏதேதோ உளறினான் சுபலசிம்மன். உதயபானு பதில் எதுவும் சொல்லவில்லை. நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். காஜியின் முகத்தில் வருத்தம் அதிகமாயிற்று. மகனே, தனி மனிதர்கள் துஷ்டத்தனத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வார்? உலகத்தில் நல்லது செய் என்று மனிதனை அனுப்புகிறார். அவன் கெடுதலை செய்தால் பலனை அனுபவிக்கிறான், அவ்வளவுதான். கடவுள் எப்பொழுதும் நன்மைக்காகத்தான் நினைக்கிறார், அவரை தூற்றாதே என்றான் காஜி. இந்த மத பிரச்சாரம் எங்களுக்கு செல்லுமா என்று சுபலசிம்மன் ஆரம்பித்து ஏதோ சொல்லப்போனவனை அருணாவின் நிகழ்ச்சிகள் கண்டு சிறிது அடங்கினான். வாயை மூடுங்கள், எங்கள் மானத்தை இதுவரையில் காத்து உங்களுக்கு உயிர் பிச்சையும் அளித்திருக்கும் பெரியவர்களிடம் கைவரிசை காட்டவா வேண்டும் என்றான் அருணா. உதயபானு அருணாவின் பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து அவள் கையை எடுத்து தன் கையில் வைத்து சிறிது அழுத்திக் கொண்டு, அது என்ன கதை அருணா என்றான். பெரிய காஜி இல்லாவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ பிணமாகியிருப்போம். எங்களை தொடக்கூடாது என்று நூறுலையை காஜிதான் கட்டுப்பாடு செய்திருந்தார். அவன் மீறியதும் வசுமதிக்கும் எனக்கும் விஷம் கொடுத்தவரும் இவர்தான் என்று அருணா சொன்னாள். ஒன்று அருணா புத்தி இருந்திருக்க வேண்டும், அல்லது இது கனவாக இருக்க வேண்டும் என்று உதயபானு நினைத்தான். அல்லது இந்த ஆசாமி முஸ்லீம் மதகுருவாக இல்லாமல் வேஷதாரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். முஸ்லீம் மதகுருவாவது ராஜபுத்திரர்களுக்கு உதவுவாது. காஜியின் முகத்தை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தான் உதயபானு. அவர் முகத்தில் புன்னகை தவிழ்ந்தது. ராஜபுத்திரனே, உன் பார்வையில் சந்தேகம் சொட்டுகிறது, அதற்கு காரணம் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் என்றார் காஜி. உதயபானு தலையை தொங்கவிட்டு கொண்டான். காஜி அவன் அருகில் வந்து நின்று அவன் தலையில் ஆசீர்வதிப்போல் கையை வைத்தார். அப்பா, நாட்டாசையால் அரசர்களும் சைனியங்களும் செய்யும் தீச்செயலைக் கண்டு சமூகத்தை எடை போடாதே. எந்த மதத்தினனாக இருந்தாலும் மனிதன் நல்லவன். ராஜ்ய வெறியால் சிலர் அவனை தனக்கு கருவியாக மாற்றும் பொழுது சமூகம் சிறிது கெடுகிறது, வேறொன்றும் இல்லை. எல்லா மதங்களிலும் உன்னத லட்சியங்கள் உலாவது போல எல்லா சமூகங்களிலும் உள்ளத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றார் காஜி. உதயபானு மன்னிப்பு கேட்கும் பாவனையில் ஏதோ முணுமுணுத்தான். சுபலசிம்மன் பதிலே சொல்லவில்லை. மற்ற விஷயங்களை காலையில் பார்த்து கொள்வோம், படுத்துக்கொள்ளுங்கள் என்று காஜி சொல்ல ஆரம்பித்தான். படுத்துக்கொள்வதா? ஏன், நாளைக்கு தான் எங்களை பலி கொடுக்க உத்தேசமா? எங்கே போறீங்க? நில்லுங்க என்று சொல்லிக்கொண்டே சுபலசிம்மன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வழியை மறைத்து கொண்டான். உதயபானுவும் எழுந்தான். ஆனால் அவர் வழியை மறிப்பதற்காக அல்ல, சுபலசிம்மனை பலாத்காரமாக கையை பிடித்து அப்பால் இழுத்து பெரியவருக்கு வழியை விடு என்றான். சுபலசிம்மன் கத்தியை மேல் கை வைத்து கொண்டு, இந்த கிழவனை வெளியே போக விடுவது ஆபத்து. நூறுலியை கொன்றதுக்காக நம்மை காட்டிக் கொடுக்கவே இந்த தந்திரமெல்லாம் செய்கிறான் என்று கத்தினான். உதயபானு அவன் வாயை இருக்க புற்றி, சுபலசிம்மா, முட்டாள் மாதிரி உளராதே. நம்மை காட்டிக் கொடுக்க அவர் நாளை வரையில் காத்திருப்பானேன். தவிர நாம் இப்பொழுது வேறு என்ன செய்ய போகிறோம் என்றான். என்ன செய்ய போகிறோமா? இரவோடு இரவோக இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான் என்றான் சுபலசிம்மன். தெருக்களில் டங்கா சத்தித்தது. காஜி சிரித்தார். உதயபானுவும் சிரித்தான். இந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சுபலசிம்மா என்றான் உதயபானு. என்ன? நகரத்தை சூழ்ந்து கொள்ளும்படி சைனியத்துக்கு ஆணை. இனிமேல் இந்த பட்டணத்திலிருந்து உதவி சேனாதிபதிக்கு தெரியாமல் காக்காய் கூட வெளியே போக முடியாது என்றான் உதயபானு. காஜி தன் அறைக்கு போனார். உதயபானு மீண்டும் அருணாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். சுபலசிம்மன் மறுபடியும் ஜன்னலுக்கு அருகில் சென்று விட்டான். வெளியே போன காஜி உள்ளே தலையை நீட்டி, விளக்கை அணைத்து விடுங்கள், வீட்டுக்கு வெளியே தெரிகிறது என்று எச்சரித்து சென்றார். உதயபானு விளக்கை அணைத்தான். அந்த இருட்டில் அபாயம் சூழ்ந்த அந்த இரவிலே உதயபானுவின் மனம் எத்தகைய சாந்தியை அடைந்திருக்கிறது! அருணாவின் ஸ்பர்சத்தில் மனிதனுக்கு சாந்தி கிட்டத்தட்ட அவ்வளவு சக்தி எங்கிருந்து வந்தது? அபலைகளான பெண்களுக்கு இந்த பலம் இருப்பதால் அல்லவா அவர்களை சாஸ்திரங்கள் சக்தி ரூபமாக மதித்திருக்கின்றன. கூடத்தின் மத்தியிலிருந்து கிளம்பிய கசமுசா என்ற பேச்சு சுபலசிம்மனுக்கு ஆத்திரமூட்டியது. இவர்களுக்குள் என்னதான் ரகசியம் இருக்கும் என்று நினைத்தான். ராத்தோர் வம்சம்தான் குலவிரோதி, அவனிடம் குழாவுகிறாளே என்ற எரிச்சலும் தாங்க முடியவில்லை. அவர்கள் பேசுவது காதில் விழவில்லை. சுபலசிம்மன் மனதில் புகைந்து கொண்டிருந்த துர்நங்களை சிறிதும் அறியாமலேயே உதயபானுவும் அருணாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சுபலசிம்மன் மனத்திலே எழுந்த புகை முற்றி காரிருளாய் விட்ட சமயத்தில் இயற்கை இருள் நீங்கி பொழுது புலர்ந்தது. காலையில் காஜி எழுந்து வந்தார். உதயபானுவும் அருணாவும் எழுந்து அவரை எதிர்கொண்டார்கள். ராத்திரி தூங்குனீங்களா என்று காஜி விசாரித்தார். இல்லை என்றான் உதயபானு. ஏன்? தூக்கத்தை விட ஆனந்தமளிக்கும் பல விஷயங்களை உலகில் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டோம். பெரியவரிடம் என்ன பேச்சுது என்று அருணா வெக்கப்பார்வை பார்த்து கடிந்து கொண்டாள். பட்டி வம்சத்து பெண்ணா இப்படி பேசுகிறாள் என்று கோபப்பார்வை பார்த்தான் சுபலசிம்மன். அவனை அருணா மதிக்கவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. நான் வெளியே போய் நிலைமை எப்படி என்று பார்த்து வருகிறேன் என்று காஜி சொல்லிவிட்டு கிளம்பினார். உதயபானு பட்டிநகர கிழவன் இறப்பிடத்தை சொல்லி அவரையும் அழைத்து வாருங்கள் என்றான். அவர்களுக்கு இப்பொழுது ஆபத்து ஏதும் இல்லை. கிழவன் மெல்ல ஊர் திரும்பலாம். முதலை உங்கள் விஷயத்தை கவனிப்போம் என்று காஜி கிளம்பினார்.
காஜி திரும்பிய போது சூரியன் உச்சிக்கு வந்து விட்டது. நிலைமை எப்படி இருக்கு என்று உதயபானு கேட்டான். நகரத்தை சைனியம் சூழ்ந்திருக்கிறது. உதவி சேனாதிபதி கைப்பட எழுதிய ஓலை, அனுமதி இல்லாமல் யாரும் நகரத்தை விட்டு வெளியே போக முடியாது. தப்பு ஓலைகளை கொண்டு வெளியே செல்பவர்கள் வெட்டிவிட உத்தரவு இருக்கிறது என்றார் காஜி. உதயபானு சிந்திக்க ஆரம்பித்தான். காஜி தன் பையிலிருந்து ஓலைச்சுருள் ஒன்றை எடுத்து உதயபானுவிடம் கொடுத்தான். மகனே, ஒரு முஸ்லீமும் அவன் மனைவியும் செல்வதற்கு இதில் அனுமதி இருக்கிறது. நீயும் இந்த குழந்தையும் போகிறீர்களா என்று கேட்டான். அவர் கதி என்று சுபலசிம்மனை காட்டினான் உதயபானு. 2 நாள் போகட்டும், அவரை காப்பாற்றி அனுப்புகிறேன் என்றான் காஜி. அவரும் அருணாவும் இந்த ஓலையில் போகட்டுமே என்றான் உதயபானு. அவர் முன்கோபக்காரர், சிறிது ஏமாந்து விட்டால் காரியம் கெட்டு போகுமல்லவா என்று காஜி பெருமூச்சு விட்டார். சுபலசிம்மனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அவன் பேசவில்லை. வாய்விட்டு சொன்னால்தான் மனக்கல்மிஷத்துக்கு பரிகாரம் கிடைக்குமே. நான் மறுபடியும் மண்மண்டபத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் நமாஸ் வேளையில் புறப்படுங்கள் என்று கூறினார் காஜி. அவர் சென்ற பின் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். நமாஸ் வேலைக்கு சிறிது நேரத்துக்கு முன்பு பட்டிக்கிழவனின் மருமகன் ஓடி வந்து, உங்களை மாற்று உடையில் அணிந்து கொண்டு காஜி வரச் சொன்னார் என்று உதயபானுவிடம் கூறினார். எதற்கு என்றான் உதயபானு. தெரியவில்லை. வெளியே ஆபத்தாயிற்றே என்றாள் அருணா. அம்மா, காஜி இருக்கும்போது அந்த பயம் வேண்டாம் என்றான் காவலன். உதயபானு மாறுவேடத்தில் அவனை பின்தொடர்ந்தான். போகும் முன், அருணா, இந்த ஓலையை வைத்துக்கொள் என்று அனுமதி பத்திரத்தை கொடுத்து சென்றான். அவன் சென்ற 10 நிமிஷத்துக்கெல்லாம் சுபலசிம்மன், அருணா, உதயபானு கடைசியாக என் கையில் சிக்கிக்கொண்டான் என்றான். எப்படி என்று அருணா பதறினாள். அத்தியாயம் 7. அருணா பதவியிற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. காஜியின் உத்தரவுப்படி மாற்றோடை அணிந்து உதயபானு வெளியே சென்ற பிறகு சுபலசிம்மன் முகத்தில் தீவிர யோசனை படர்ந்ததையும், பிறகு திடீரென இதழ்களில் ஒரு குரூர புன்முறுவல் படர்ந்ததையும் அவள் கவனித்ததால் உதயபானு தன் கையில் சிக்கிக் கொண்டிருப்பதாக அவன் அறிவித்ததும் அவன் ஏதோ விபரீத திட்டத்தை தயாரித்து விட்டான் என்று அருணா உணர்ந்து கொண்டாள். அந்த விபரீதத்தின் எல்லை எப்படி இருக்க முடியும் என்பதை அவள் முற்றும் உணர்ந்ததும் பதறாமல் அவள் வேறென்னதான் செய்ய முடியும்? அத்தகைய ஒரு திட்டத்தை மனதுக்குள் உருவாகியிருப்பதால் சுபலசிம்மன் எந்த ராஜபுத்திரனும் செய்ய துணியாத கேவலமான திட்டம் அது. குலவிரோதத்தால் நிநாதனத்தை அடியோடு இழந்திருந்த சுபலசிம்மன் எந்த கேவலத்துக்கும் தயாராக இருந்ததால் மெல்ல புன்முறுவல் கூட்டி அருணாவை நோக்கி, அருணா, கடைசியில் கடவுள் ஜோடா வம்சத்தனும் ரத்தோர் சேனாதிபதியான உதயபானுவின் பக்கத்தில் இல்லை, பட்டிகள் பக்கத்தில் இருக்கிறார் என மெல்ல கூறினான். அருணா கனல் கக்கிய கண்களை அவன் மீது திருப்பினாள். அவள் உதடுகள் உதிர்த்தன. உஷ்ணமும் நிரம்பிய சொற்களை. அந்த உஷ்ணத்தில் ஏளனமும் கலந்திருந்தது. அப்படி கட்சி மாற கடவுளுக்கு என்ன அவசியம் வந்துவிட்டது இப்பொழுது என்று வினவினாள் அருணா. சுபலசிம்மனும் அவளை இகழ்ச்சியுடன் நோக்கினார். அருணா, பழைய பாவங்கள் மனிதனை விடுவதில்லை. அவற்றுக்கு காலம் தாழ்த்தி கடவுள் தண்டனை அளிக்கிறார் என்று கூறினான். பழைய பாவங்கள் என்னவோ என்றான் வினவினாள் அருணா. நீ நீராடும் போது உதயபானு உன்னை பார்த்தது பாவம். தூதனாக வந்தவன் நேராக அரசவைக்கு வராமல் திருடன் போல் தோட்டத்துக்குள் குதித்தது பாவம். அங்கு நான் அயர்ந்திருந்த சமயத்தில் என் வயிற்றில் குத்தியது பெரும் பாவம் என்றான் சுபலசிம்மன். அருணா கேட்டாள். உங்கள் மூளை இத்தனைதான் வேலை செய்யுமா? இதற்கு மேலும் வேலை செய்யுமா என்று. அதன் சக்தி அபரபிதம் அருணா, அதை அன்று நீ புரிந்து கொள்வாய் என்றான் சுபலசிம்மன். உங்கள் கத்தியை விட புத்தி கூடாயிருப்பது புரிகிறது என்று அருணா விளக்கினாள். என்ன சொல்கிறாய் நீ என்று சீறினான் சுபலசிம்மன். உதயபானுவை கத்தியால் எதிர்க்க முடியவில்லை உங்களால். ஆகையால் புத்தியால் அவருக்கு முடிவு கட்ட நினைக்கிறீர்கள். அதுவும் முடியுமா என்பதற்கு சந்தேகம்தான். தங்கள் புத்தியில் நம்பிக்கை வைத்து தீச்செயல்களில் புரிந்த அநேகர் அந்த புத்தியாலேயே மாண்டு போனதற்கு வரலாற்று அத்தாட்சி கூறுகிறது என்று அருணா கடுமையான சொற்களை உதிர்த்தாள். இருக்கலாம் அருணா, ஆனால் நான் அப்படி சாக மாட்டேன். ஏன், நீங்கள் என்ன அதிமேதாவியா மேதாவியா இல்லையா என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என் திட்டத்தை கேட்ட பின்பு. சொல்லுங்கள் திட்டத்தை என்றாள் அருணா. சுபலசிம்மன் சொன்னான். அருணா, ஒரு முஸ்லீமும் அவர் மனைவியும் செல்ல உன்னிடம் ஓலையில் அனுமதி இருக்கிறது. அந்த முஸ்லீம் யார் தெரியுமா? நான் தான். அவன் மனைவி நீ தான். இருவரும் இந்த ஓலை மூலம் செல்லப் போகிறோம். அருணா கோபம் கப்பும் விழிகளை அவன் மீது நாட்டினாள். அவர் கதி என்று வினவும் செய்தாள். எப்படியானால் நமக்கென்ன என்றான் சுபலசிம்மன். நமக்கு என்று கூறாதீர்கள். ஆமாம், அவன் உனக்குத்தான் நேற்றிரவு முதும் காதில் மந்திராபதோஷம் செய்தானே. செய்தால் உங்களுக்கு என்ன? நான் பட்டி வம்சத்தவன். அதன் கிளைகளில் ஒரு மலர் நீ. அதை சிசோதய கிளை வம்சம்தான் தொடமப்பட்ட போதே அவன் உயிரை இழந்தான். இதை சொன்னபோது சுபலசிம்மன் கண்களில் வஞ்சம் விரிந்தது. உங்களை நூறொழிந்த அறையிலிருந்து காத்தபோது அவர் வேறு வம்சத்தார் போலிருக்கிறது என்றால் இகழ்ச்சியுடன் கேட்டாள் அருணா. இல்லை, அப்போதும் அவன் ஜோடா வம்சத்தவன் தான். சிசோதேர் கிளை வம்சம்தான். அவன் உதவியால் வெளியேற மறுத்ததை நீயே பார்த்தாய். இவன் உதவியால் வெளியேறிவிட மாளத் தயார். ஆனால் அவன் என்னை வெளியே பிடித்து தள்ளினான்.
இப்போது அவன் ஆண்டவன் வெளியே பிடித்து தள்ளி கொண்டு போயிருக்கிறான். ஓலையை உபயோகிக்க எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ற சுபலசிம்மனை, சரி அருணா, தர்க்கத்திற்கு நேரமில்லை, நமாஸ் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, காஜியின் வந்து வென்றுவிடும், ஓலை என்னிடம் கொடு என்று கையேந்தினான். அருணா பின்னடைந்தான். என் உயிர் இருக்கும் வரை இந்த ஓலை உன்னிடம் வராது, இந்த பாதக செயலுக்கு நான் ஒரு நாளும் உடந்தையாக இருக்க மாட்டேன் என்று கூறவும் செய்தாள். ஓலையை கொடுப்பது நல்லது அருணா என்று சீறிக்கொண்டு கையை நீட்டினான். யாருக்கு நல்லது? உனக்குத்தானே என்று வினவினாள் அருணா. ஆம், எனக்கு நல்லது, உனக்கும் நல்லது என்று சுபலசிம்மன் அவளை நெருங்கினான். நெல், கிட்டே வராதே, கிட்டே வந்தால் காஜி வீட்டு காவலாளை கூப்பிட்டு விடுவேன் என்று அருணா எச்சரித்தாள். சுபலசிம்மன் முன்னேற்றாமல் நின்றான். அக்னி கக்கும் அவள் கண்களைக் கண்டு ஒரு வினாடி மறைத்தான். பிறகு அந்த மலைப்பு அவன் கண்களிலிருந்து மறைந்து சற்று பெரிதாகவே நகைத்தான் அவன். இதுதானே உன் முடிவு என்று வினவினான். ஆம் என்றது அருணாவின் குரல் உறுதியிருந்தது. சுபலசிம்மன் அவளை கூர்ந்து நோக்கினான். அப்படியானால் நான் வெளியே செல்கிறேன் என்றான். எதற்கு என்று கேட்டாள் அருணா. நூருலியை கொன்ற உதயபானு காஜியிடம் போயிருக்கிறான் என்ற தகவலை முகலாய உபசேனாதிபதியிடம் சொல்ல என்று நிதானமாகவும் கடுமையாகவும் சொற்களை உச்சரித்தான் சுபலசிம்மன். மேலும் கூறினான், அவனை காட்டிக் கொடுத்தால் முகலாயர்களின் தீவிர விரோதி, ரத்தோர்களின் சிறந்த சேனாதிபதி அழிந்து விடுவான். அதற்கு பரிசாக முகலாயர் என்னை உயிரோடு போக விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் உதவி கொண்டு உன்னையும் நான் அழைத்து போக முடியும் அல்லது கொல்ல முடியும். ரத்தோர் சேனாதிபதியிடம் உன்னை ஒப்படைப்பதை விட யமனிடம் ஒப்படைப்பது எனக்கு பிரியம் என்று. அருணா திகைத்து நின்றால். தொடர்ந்து சொன்னால் சுபலசிம்மன், ஓலையை கொடுத்தால் என்னிடம் நீ வந்துவிட்டால் உதயபானுவை காட்டுக் கொடுக்க மாட்டேன். காஜியின் உதவியால் அவனை 2 நாள் கழித்து வரலாம். என்ன சொல்கிறாய்? அதோ வண்டி வரும் சத்தம் கேட்கிறது என்று. அருணா மனம் வெதும்பினாள். உதயபானுவை அந்த கயவன் காட்டிக் கொடுக்க தயங்க மாட்டான் என்பதை அறிந்து கொண்டதால் ஓலையை எடுத்து தரையில் எறிந்தாள். இதோ இருக்கிறது ஓலை என்று கூறிவிட்டு முகத்தை கையால் புதைத்துக் கொண்டு அழவும் தொடங்கினாள். அந்த அழுகையை சுபலசிம்மன் லட்சியம் செய்யவில்லை. ஓலையை எடுத்து மடியில் பத்திரப்படுத்திக் கொண்டான். நமாஸ் வேலை வந்தது, வண்டியும் வந்தது. சுபலசிம்மன் அருணாவும் முஸ்லிம் உடை அணிந்து கொண்டு கிளம்பினார்கள். அருணா உயிரற்ற பதுமையானாள். விசையால் முடுக்கப்பட்ட சிலை போல சுபலசிம்மனுடன் சென்றார். காஜியின் சொந்த வண்டி நகரத்து வீதிகளில் பறந்து சென்றது. காஜியை ஏமாற்றிவிட்டோம் பார்த்தாயா என்று வண்டிக்குள்ளிருந்து சுபலசிம்மன் அருணாவிடம் கூறி கொக்கரித்தான். ஆனால் ஏமாற்றப்பட்டது காஜி அல்லவென்பது புரிந்து கொள்ள அதிக நேரம் பிடிக்கவில்லை அவனுக்கு. கோட்டை வாசலுக்கு வந்து வண்டி நின்றதும் அதை நிறுத்திய காவலர்களிடம் ஓலை காட்டினான் சுபலசிம்மன். அதை பிரித்து பிடித்த காவலன், இதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றான். நாங்கள் போகலாமா என்று வினவினான் சுபலசிம்மன். காவலன் பதில் ஏதும் சொல்லவில்லை. மற்ற காவலர்களுக்கு கண்களால் சமிக்கை செய்யவே வண்டி ஆயுதம் தாங்கி காவலர்களால் சூழப்பட்டது. இறங்கு கீழே என்று ஆணையிட்டான் சுபலசிம்மனை நோக்கியவன். எதற்கு? சீக்கிரம் தெரிந்து கொள்வாய், போக வேண்டிய இடத்தை அடைந்த பின். போக வேண்டிய இடமா? எந்த இடம்? காவலன் பதில் சந்தேகமின்றி வந்தது. சிறைச்சாலை என்று. நான் என்று ஏதோ துவங்கிய சுபலசிம்மனை நோக்கி காவலன், தெரியும், காஜியின் மாப்பிள்ளை ஓலையில் திட்டமாக இருக்கிறது என்று கூறி அவனை கையை பிடித்து இறக்கி 2 காவலர்களிடம் வந்து தள்ளினான். ஏதோ எதிர்பாராத விபரீதம் நடந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட சுபலசிம்மன், நான் மாப்பிள்ளை அல்ல, இவர் அவள் மகளும் அல்ல, கேட்டு பாருங்கள் என்று கூவினான். இது உண்மையா என்று வினவினான் காவலன் படுதாவை நீக்கி உள்ளே நோக்காமல். அருணா பதில் கூறினால் அந்த பதில் சுபலசிம்மன் விதியை நிர்ணயித்து விட்டது. அத்தியாயம் 8. மோதிரத்தின் மந்திரம். படுதாக்கு வெளியிலிருந்து காவலன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அருணா யோசிக்கவே இல்லை. காவலன் கேள்விக்கு மிக நிதானமாகவும் விக்கியடும் பாவனையும் பதில் சொன்னாள். பொய் சொல்வதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. கட்டின பெண்டாட்டியை மறுப்பதை பொறுப்பாரா? என்ன அக்கிரமம் இது? கணவரே, கைதாவதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவார் என்று போலி விக்கலுக்கும் அழுகைக்கும் இடையில் சொற்களை உதறவிட்டாள் அசானி ராஜகுமாரி. இதை கேட்ட சுபலசிம்மன், அநியாயம், அநியாயம், பொய், பொய் என்று கதறினான். அவன் கதறலை காவலர்கள் கேட்கவில்லை. அவனை தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள். காவலர் தலைவன் வண்டிக்காரனை நோக்கி கூறினான், காஜியின் வீட்டுக்கு வண்டியை திருப்பு, இதில் இருக்கும் பெண்ணை கைது செய்ய எங்களுக்கு உத்தரவில்லை என்று. வண்டி மீண்டும் காஜி வீட்டுக்கு திரும்பியது. வண்டியிலிருந்து இறங்கிய அருணா மீண்டும் தானிருந்த பழைய அறைக்குள் வந்து சேர்ந்து முஸ்லீமுடைய கலர்ச்சி ஒரு புறம் வைத்துவிட்டு சாளரத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் வந்த சமயத்தில் வீட்டில் காஜியும் இல்லை, உதயபானுவும் இல்லை. முழு முக்காட்டோடு வந்திறங்கிய அவள் உள்ளே செல்வதை யாரும் தடை செய்யவும் இல்லை. அந்த சாளரத்தின் மூலம் நகரத்தை பார்த்த அருணா வெளியிலிருந்த சூடான நிலையை புரிந்து கொண்டாள். எங்கும் முகலாய வீரர்கள் அணிவகுத்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். தெருவிளக்குகள் நன்றாக எரிந்து கொண்டும் சாதாரண மக்கள் நடமாட்டம் எதுவும் இல்லை. ஆயுத வண்டிகளை தவிர சாதாரண வண்டிகள் 1-2 தான் போய்கொண்டிருந்தன. காஜி ஏன் இன்னும் வரவில்லை என்று அருணா மீண்டும் மீண்டும் தன்னை கேட்டுக்கொண்டாள்.
காஜி கொடுத்த அனுமதி சீட்டை காட்டிய சுபலசிம்மனுக்கு ஏற்பட்ட கதி அவ்விருவருக்கும் கூட ஏற்பட்டிருக்குமோ என்று கூட கலங்கினார். எப்படியும் காஜி யாரும் தொடமாட்டார்கள், ஆனால் அவர் அகப்பட்டு கொண்டால் என்ற கேள்விகளை தானே எழுப்பிக்கொண்டு பதிலை நினைக்கவும் அஞ்சினாள். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக நகர்ந்து கொண்டிருந்தது அவளுக்கு. ஆகையால் அவள் வந்து கால் ஜாமத்திற்கெல்லாம் உதயபானு உள்ளே நுழைந்தும் கூட ஏதோ அவன் இரவு முழுவதும் வெளியே தங்கிவிட்ட பிரம்மையும் ஏக்கமும் கண்களில் தோன்ற அருணா அவனை நோக்கினாள். உதயபானு அரைக்கதவி மெல்ல சாத்திவிட்டு அவளை நெருங்கி அவள் தோள் மீது கையை வைத்து அழுத்தினான். அந்த கையின் அழுத்தத்தில் எத்தனையோ ஆறுதலாயிருந்தது அவளுக்கு. அருணா மெல்ல ஏதோ சொல்ல வாயை திறந்தாள். அவன் கை அவள் வாயை மூடியது. நடந்ததை என்னால் ஊகிக்க முடியும் அருணா என்று மெல்ல கூறினான் உதயபானு. முழுவதையும் ஊகிக்க முடியுமா என்று அருணா வினவினாள். ஏன் முடியாது அருணா என்று வினவினான் உதயபானு. என்ன ஊகித்தீர்கள், சொல்லுங்கள் பார்ப்போம் என்றாள் அசானி ராஜகுமாரி. காஜியிடம் ஓலை கொடுத்த உதவி சேனாதிபதி உடனே அந்த ஓலை போலி என்பதை எல்லை காவலருக்கு அறிவித்து விட்டான். காஜி மருமகனுக்கும் உதவி சேனாதிபதிக்கும் நீண்ட நாள் விரோதமாம். காஜி அனுமதி ஓலை கேட்டதும் சமயத்தை படம்பித்துக் கொள்ள உதவி சேனாதிபதி இந்த வேலை செய்தானாம். பிடிபட்டது காஜியின் மருமகன் அல்ல என்று தெரிந்தால் அத்தனை தூரம் இங்கே யாரும் விசாரிப்பதில்லை. அகப்பட்டால் வெட்டி விடுகிறார்கள். அருணாவின் கண்கள் உதயபானுவை ஏறெடுத்து நோக்கின. அப்படியானால் என்று பேச்சை துவங்கி முடிக்க முடியாமல் விட்டாள். சுபலசிம்மனின் தலை இந்நேரம் கோசலத்தின் மண்ணில் உருண்டிருக்கும் என்றான் உதயபானு. அருணா மௌனம் சாதித்தாள். அந்த மௌனத்தை தவறாக புரிந்து கொண்ட உதயபானு கூறினான். அருணா, ராஜபுத்திரிகள் மரணத்தை கேட்டு வருந்துவதில்லை. சுபலசிம்மன் கடைசியில் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறான். உன்னை காக்க காஜியின் மருமகனாக மரணமடைந்திருக்கிறான் என்று. அருணாவின் மனத்தில் ஒரு பெரும் சுமை ஏறியிருந்தது. அப்படியல்ல, அவன் இறந்து என்று தடுமாறினான். உதயபானு கண்களில் கேள்விக்குறி தோன்றியது. வேறெப்படி? தியாகியாக அவன் இறக்கவில்லை என்றால் அருணா. வேறெப்படி இறந்தான்? துரோகியாக இறந்தான். என்னை காட்டி கொடுத்தான், தப்ப பார்த்தான். அப்படியா? ஆமாம், ஆகவே நான் தான் அவனை காட்டி கொடுத்தேன் என்றாள் அருணா. உதயபானுவின் கை அவள் மீது அழுத்தியது. எப்படி அருணா என்று வினவினான். அவன் என்னை தன் மனைவி என்றான். நான் அதை மறுத்தேன். அதாவது உண்மையை கூறினேன். வெண்மை வெற்றி கொண்டது என்று கூறிய அருணா நடந்ததை விவரமாக எடுத்துச் சொன்னான். உதயபானு மனம் குழப்பத்தில் இருந்தது. ஒரு ராஜபுத்திரன், பட்டி வம்சத்தவன், பட்டி வம்சத்து பின்னாலேயே அழிந்ததை அவன் விரும்பவில்லை. அவன் உன் குலத்தவன் அருணா என்றான் உதயபானு துயரத்துடன். ஆனால் என் கணவன் அல்ல என்று சுட்டி காட்டினான் அருணா. நகரத்திலிருந்து வெளியே செல்லத்தானே அருணா அந்த உறவு என்றான் உதயபானு. அந்த உறவையும் ஓலையும் நானாக விரும்பி அளிக்கவில்லை அவனுக்கு. உங்களை அழிக்க பலவந்தமாக பெற்றான் ஓலையை. நான் அவனை அழித்து விட்டேன் என்றாள் அருணா. என்னை அவன் அழிக்க மறுக்கப்பட்டால் அதை பற்றி உனக்கு என்ன கவலை என்றார் வினவினான் உதயபானு. ராஜபுத்தனத்துக்கு தற்சமயம் சேனாதிபதி வேண்டியிருக்கிறது என்றாள் அருணா. அதற்காகத்தான் அவனை அழைத்து திரும்பினாயோ என்று கேட்டான் ராஜபுத்திர சேனாதிபதி. பதில் அருணாவிடமிருந்து வரவில்லை. அதுவும் காரணம், ஆனால் முக்கிய காரணம் அதுவல்ல என்று கூறிய காஜி கதவுக்கு அருகில் பொன்முருடன் நின்று கொண்டிருந்தாள். அருணா எழுந்தாள். சாளரத்தை விட்டு பக்கத்தில் இருந்த உதயபானுவையும் நோக்கி காஜியும் நோக்கினாள். காஜி கூறினார். வீரர்களை பெண்கள் விரும்புவதில் தவறில்லை ராஜகுமாரி. என் மகள் முகலாய வீரனை மணந்தால் முகலாய பேரரசருக்கு அவன் உதவி புரிகிறான். இதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உதயபானுவை நீ மணக்கப் போகிறாய். அவன் என் மருமகனுக்கு எதிராக போராடுவான். ஆனால் இருவரும் தங்கள் சமுதாய வளர்ச்சிக்கு போராடுகிறார்கள். இருவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்று மேலும் சொன்னார். ஓலை உத்தரவை உதவி சேனாதிபதி மாற்றிவிட்டதை அறிந்துதான் உதயபானுவை வரவழைத்தேன். அதற்குள் சுபலசிம்மன் அவசரப்பட்டு விட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதுவும் துரோகிகளின் புத்தி சரியாக வேலை செய்வதில்லை என்று கூறினார். அத்துடன் பையிலிருந்து ஒரு பெரிய பச்சைக்கல் மோதிரத்தை எடுத்து உதயபானுவிடம் கொடுத்தார். ராஜபுத்திர சேனாதிபதி, இந்த மோதிரத்தை தடை செய்ய முகலாய ராஜ்யத்தின் மன்னனால் கூட முடியாது. அதன் உட்புறத்தில் அல்லாவின் அருள்மொழிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இது எனக்கு பாதுஷா அளித்தார். நான் உனக்கு இதை அளிக்கிறேன். முஸ்லீம் உடையணிந்து இக்குழந்தையுடன் புறப்படு. வாசலில் வண்டி அவிழ்க்கப்படாமல் அப்படியே தான் இருக்கிறது என்றார் காஜி. காஜியை இருவரும் அடிபணிந்து வணங்கினார்கள். அவர்களை அல்லாவின் பெயரால் வாழ்த்தி அனுப்பினார் காஜி. காஜி கொடுத்த மோதிரம் பெரும் மந்திரமாயிருந்தது. அதை பார்த்த காவலர் ஏதும் கேட்கவில்லை. மோதிரத்துக்கு தலை வணங்கினார்கள். அன்றிரவு கோசலத்துக்கு வெளியே சென்று கொண்டிருந்த வண்டியில் தங்கள் பெரிய வைரியான உதயபானு செல்கிறான் என்பதை முகலாய வீரர்கள் உணரவில்லை. இருள் நெருங்கிக் கொண்டிருக்க அருணாவுக்கு, என்ன துணிச்சல் பார்த்தீர்களா? உதயபானுவை என்ன பாடுபடுத்துகிறாள்? அவன் என்ன குழந்தையா அவள் மடியில் படுத்திருக்க? உதயபானு எதையோ நினைத்து கொண்டு சிரித்தான். என்ன சிரிக்கிறீர்கள் என்று கொஞ்சினாள் அருணா. இல்லை, உன் தலைவிதி இப்படி இருக்கிறதே என்று நினைத்தேன். என்ன என் தலைவிதிக்கு? யாராவது உன்னை தூக்கி கொண்டு ஓடுகிற விஷயமா இருக்கிறதே ஒழிய ஊருக்கு போய் சேர்கிறேன வழியை காணோம். என்ன?
அப்பொழுது நூறொலி தூக்கி கொண்டு ஓடினான். இப்பொழுது அவன் எதிரி தூக்கி கொண்டு ஓடுகிறான். போதுமே இந்த பேச்சு, இதோ வாயை பொத்து விடுகிறேன் என்றாள் அருணா. கையால் தானே என்றான் உதயபானு கேட்டான். வண்டியிலிருந்து எழுந்த முத்தச் சத்தம் இல்லை என்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லியது. படுதாவுக்கு வெளியே இருந்த வண்டிக்காரனை வெக்கப்பட்டு குதிரைகளை முடுக்கி விட்டான்.